மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வரி புரிந்துள்ள உங்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு ஊக்கத்துணையாக இருந்த எங்களது முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலருக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரி புரிந்துள்ள எங்களது நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் ஜபா சோசலினை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஸோ இந்த வேர்கள் நிகழ்ச்சின்னு எதுக்கு ஆரம்பிக்கணும்னா, உங்களோட அனுபவ பகிர்வை அதை பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் மாதம் தோறும் சனிக்கிழமை அன்று இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். நமது நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு ஜபா சோசலின் அவர்களை திரு சுரேஷ்குமார் முருகேசன் அவர்களுக்கு சிறப்புரை செய்ய அன்புடன் அழைக்கின்றோம். சார் இப்போ பேசுவார். அதுக்கு பின்னாடி உங்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சி இருக்குது. உங்களோட டவுட்ஸு என்னன்னாலும் சார் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ சார் அவர்களை பேசுவதற்கு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் பேசுகிறது கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே. நம்ம ஊரில் ஒரு பழமொழியோட நிறைய பழமொழிகள் இருக்குது. நான் ஒரு பழமொழியோட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் என்னுடைய இன்றைக்கி கலந்துரையாடல். மொசை பிடிக்கிற நாய் கம்ப்ளீட் பண்ணலாமா? மூஞ்ச பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்குறீங்க, உங்கள் மைண்டில் நிறைய ஓடும். நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அனுபவம் இருக்குது, இந்த சின்ன பையன் நமக்கு என்ன சொல்ல போகிறான்ற மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அந்த பதிவை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நிகழ்வில் ரெகுலராக வரக்கூடிய ஒரு மூத்த குடிமகன் வந்து என்ன சொன்னார்னா, வேர்களுக்கு நிறைய நேரங்கள் நீங்கள் தண்ணீரை விட மாட்டேன்றீங்க அப்படின்னா சிறப்பான பேச்சாளர் யாரும் வரலன்ற மாதிரி சொன்னார். நான் நம்புகிறேன், நான் கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி விடுவேன்னு நினைக்கிறேன். வேர்கள் நல்ல சிறப்பாக வந்து மரம் வளர நம்புகிறேன். இந்த பழமொழியோடு ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த முதன்மை நூலகர் தினேஷ்குமார் சார், சந்தான கிருஷ்ணன் சார், ஜபா சார் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, காசிராஜன் சார் அவர் தான் வந்து என்னை தொடர்ந்து கூப்பிட்டே இருந்தார். சார் நீங்கள் வந்து பேசணும், பயனுள்ளதாக இருக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் நான் என்ன பேச போகிறேன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன் சார். இப்போ நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்குறீங்க இல்லையா சார்? தெரியுறேன்னா சார் எல்லாருக்கும்? ஓகே. எனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் ஹெல்த்தியாக இருக்கேனா? ரொம்ப கஷ்டமான கேள்வியா சார்? என்னை பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்கு எந்த நோயுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் ஹெல்த்தியாக இருக்கேனா? ஓகே, தெரியல, அகத்தில் பார்க்க முடியல, அகக்கண்ணால் பார்க்க முடியல. ஓகே, சரியான ஆன்சர். வேறு சார்? அக்செப்டட். ஓகே சார். இப்போ நம்ம எமோஷன் மேனேஜ்மெண்ட் ஏன் தேவைன்றதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேன் சார். இப்போ எனக்கு வந்து நோய் இல்லைன்னும் போது, நோய் இருக்கிறதுக்கு வந்து 3 நிலைகள் இருக்குது. இப்போ வந்து 0ன்னு வச்சுங்களேன், நான் இருக்க இடம் 0, -1, -2, -3. இந்த -3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவியரான இல்னஸ் உள்ள ஆட்கள், ரொம்ப உடல்நிலை முடியாமல் இந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிலை. -2ன்றது வந்து தொடர்ச்சியாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நம்ம உடலை பார்த்துக்கிறது. -1ன்றது அப்பப்போ தேவைப்படும் போது மாத்திரை எடுத்துக்கிறது. 0ன்றது வந்து என்னென்னா எனக்கு எந்த நோய் இல்லை, மாத்திரை எதுவும் தேவையில்லை. பெரும்பாலும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, எனக்கு நோய் இல்லை அப்படின்னா நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினச்சிக்கிறேன். அது தவறான ஒரு உதாரணம். நம்ம சுகமாக இருக்கீங்களா, நோய் இல்லைன்னா சுகமாக இருக்குன்னு சொல்லிடுறேன். அது கிடையாது. எப்படி -3 இருக்கோ அதே மாதிரி +1, +2, +3ன்னு ஒன்று இருக்குது. இந்த +1, +2, +3ன்னு என்னன்னு தெரியுங்களா? நோய் இல்லாமல் இருக்கிறது 0. நான் உங்களுக்கு மற்ற 3க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். தேவையான போது மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா -1, தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா -2 லெவல். எப்போயுமே நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சிவியரான கண்காணிப்பில் இருக்கணும் அப்படின்னா -3. இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா +1, +2, +3 போகணும். இந்த +3ன்றது என்ன? அமேசிங் சார், அமேசிங் சார். உங்கள் பேர் சார்? இளவரசன் சாருக்கு முதல் கை தட்டிலாங்களா எல்லாரும்? நம்ம நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா முகம் இறுக்கமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த +3ன்றது என்னென்னா, உங்களை இங்கே +1 ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கேன், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்றது வந்து +3. இதுக்கு இங்கே வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இங்கேருந்து போகணும் இல்லையா? உதாரணமாக இங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போகணுங்க. எனக்கு எப்படி போகணுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணணும் சார்?
தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்கணும். அப்படி இல்லைன்னா நானே ஒரு பக்கம் போய் தடுமாறி போய் அங்கே ரீச் ஆகணும். இது ரெண்டே வழிமுறைகள் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அனுபவ அறிவுக்கு முன்னாடி என்னுடைய அறிவு வந்து கம்மி தான் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த உளவியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து என்கிட்ட இருக்குது. அதை தான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 0லேருந்து +1 +2 +3க்கு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சொல்ல போகிறேன். அது எப்படி அங்கே போகிறது? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார். இங்கே இருக்க எல்லாருமே 3 மனநிலையில் தான் இருப்பீங்க. எல்லாருமே 3 மனநிலையில் தான் இருப்போம். ஒன்று வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம், சுமாராக நியூட்ரலாக இருக்கும். சிலது வந்து நல்லா ஃபீல் பண்ணாமல் இருப்போம். இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுங்களா? நம்ம தான். இந்த தகவலை யார் சொல்கிறாங்கன்னா, அவங்க பேர் பார்பரா ஃப்ரெடிக்சன் சொல்கிறாங்க. பார்பரா ஃப்ரெடிக்சன் அந்த ஒரு பெண் உளவியல் ஆய்வாளர் ஒரு 30 வருடம் வந்து ஆய்வு பண்ணாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அந்த நாள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க தியரி பேர் ப்ராட் அண்ட் பில்ட் தியரி. ப்ராட் அண்ட் பில்ட் தியரின்னு பேர். உதாரணமாக நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் எப்படி எழுந்துறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் சார். காலையில் எழுந்திரிச்சிப்பீங்கல்ல, பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது நல்ல மனநினைவோட மனநலத்தோடு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அந்த எந்திரிக்கும் போது ஏண்டா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு தயக்கத்தோடு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றது அவங்களுடைய தியரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 0லேருந்து எப்படி +3க்கு போகிறதுக்கு உண்டான வழிகள். அடுத்த கேள்வி, நான் ஏன் 0லேருந்து +3க்கு போகணுன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உதாரணமாக நான் 0ல் இருக்கேன், எனக்கு எந்த நோயுமே இல்லைன்னா ஒரு சின்ன சர்க்கிள் வந்தால் நான் மைனஸ் போய்டும், நோய் வந்துடும். ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நோய் பெரும்பாலும் வராது. அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு முக்கியமான இன்னொரு கேள்வி, யாருக்கெல்லாம் உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? யாருக்கு உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை வேறு இல்லை, எந்த ஏஜ் குரூப்புக்கு அதிகமாக இருக்கும் சார்? வயதானவருக்கு. ஏன் வயதானவருக்கு உடல் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது? உடற்பயிற்சியில். வேறு காரணம் எதாவது சொல்ல முடியுமா சார்? மனக்கவலை. வேறு? திசுக்கள் வளர்ச்சி குறைவு. வேறு சார்? அமேசிங் சார். உங்கள் பேர் சார்? சிவராமன் சார். ஒரு கைதட்டிலாங்களா? அருமையான ஆன்சர் சார். நல்ல பதிவு, நல்ல கவனிங்க. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா உடல் சார்ந்த நோய்களும் வந்துடுங்களா? எனக்கு இம்யூனிட்டி இல்லை அப்படின்னா எல்லா உடல் சார்ந்த நோய்களும் வந்துடும், இம்யூனிட்டி லெவல் குறையும் போது. இப்போ உளவியல் சார்ந்த நோய் யாருக்கு வரும்னு தெரியுங்களா? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிட்டீங்க. யாருக்கு உடல் சார்ந்த நோய்கள் வரும்னா வயதானவருக்கு வரும். ஏன் வயதானவருக்கு வரும்னா இம்யூனிட்டி குறையும் போது வரும். இப்போ இம்யூனிட்டி குறையுதுன்னா இப்போ 0லேருந்து -1 போகிறீங்க, -2 போகிறீங்க, அங்கே போயிடும். இப்போ +3க்கு போகணும் இல்லையா? +3க்கு போனால் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். இப்போ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி உடல் சார்ந்த இம்யூனிட்டி தேவையோ சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டி நமக்கு தேவை. எது நம்ம சைக்காலஜி இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் சார்? எனி கெஸ், கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன். ஓகே, எக்ஸைட்டடாக இருக்கணும். ஓகே, வேற? ஓகே ஓகே சார், லவ்லி சார். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பட் சரியான வார்த்தை கிடையாது. வெரி க்ளோஸ் சார், ஒரு 60% க்ளோஸ் ஆகிட்டீங்க. என்ன இருக்குன்னு இப்போ இம்யூனிட்டின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி சார். எனி கெஸ்? பாசிட்டிவ் திங்கிங். ஓகேங்க சார், ஓரளவுக்கு க்ளோஸான வார்த்தை. இப்போ நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத போது நமக்கு நோய் வரும். உளவியல் சார்ந்த நோய்கள் வந்து யாருக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? கவலைன்றது வந்து காரணம். இப்போ நம்ம வந்து இம்யூனிட்டின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே ஒரு பொருள் இருக்குது சார். சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க சார். நல்லா கவனிங்க சார். இம்யூனிட்டி குறையும் போது உடல் சார்ந்த நோய்கள் வருதுங்களா? உளவியல் சார்ந்த நோய்கள் யாருக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் குறையும் போது. இப்போ செல்ஃப் எஸ்டீம்னா என்ன? உங்களை பற்றின ஒரு உயர்வான எண்ணம். நான் யார் தெரியுமா, நான் வந்து என்னுடைய அருமை பெருமைலாம் சொல்கிறீங்க இல்லையா? அதான் செல்ஃப் எஸ்டீம். உங்கள் வயதான போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களை மதிக்க மாட்டாங்க, செல்ஃப் எஸ்டீம் குறையும். வயதாகும் போது நீங்கள் முன்னாடி இருந்த உங்களுக்கு கொடுத்தீங்களே ப்ரொடக்டிவிட்டி குறையும் போது உங்கள் செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கே குறையும். நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே இருக்கும், இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் சார். சந்தனகிருஷ்ணன் சார் வாங்களேன், ப்ளீஸ் வாங்க. ஒரு டெமோவோட பார்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து மேஜிக்குன்னு தெரியும். இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடி ஒரு மேஜிக் பண்ணி காட்டலான்றீங்க, பண்ணலாமா சார்? ஓகே, அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் சார். ஆமாம், அப்படி திரும்பி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சார் கால் கீழே இருக்குங்களா?
ஆமாம். ஓகே சார் கால் கீழே இருக்குங்களா? நம்மள வந்து இந்த குண்டலினி யோகம்லாம் சொல்லுவாங்க, அல்லது லெவிடேஷன் சொல்லுவாங்க, காற்றுல பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து எதுவுமே பண்ணல சார், நான் ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறேன். உங்கள் சப்போர்ட்டோட நான் ஒரு கால் மேலே பறக்கும் பாருங்கள், இந்த ரூமில் அப்படியே மேலே பிச்சுட்டு மேலே போவார், பார்க்கலாமா? அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் எல்லாரும். நான் மைக் என்ன பண்ணணும்னா உங்கள் முன்னாடி உங்கள் எல்லார்ட்டையும் கொடுப்பேன். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொல்லணும். என்ன சொன்னால் அவர் பாசிட்டிவாக அவரை பற்றின புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்லணும். ஸ்டார்ட் பண்ணாங்களா? சார் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்க சார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. He is a nice human being. அவர் வரவேற்பில் ரொம்ப அருமையாக வரவேற்பார். மாதம் நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக நடத்துகிறீங்க, வாழ்த்துக்கள். தோற்றத்தில் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. நான் பார்த்த அளவுக்கு சகிப்புத்தன்மை கூடுதலாக இருக்குது. சிறந்த ஒருங்கிணைப்பாளர். ஸ்மார்ட் ஜென்டில்மேன். பெஸ்ட் கோஆர்டினேட்டர். பெஸ்ட் கோஆர்டினேட்டர். நல்லபடியாக பேசி சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்கிறாரு. சரி, நல்ல முயற்சியாளர். நல்ல புன்னகையோட வரவேற்றார் எல்லாரையும். அன்பான வரவேற்பு. முகத்துலேயும் புன்னகை இருக்குது. உடலும் மனசும் நல்லா அவருக்கு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. சார் சார் தைரியசாலிங்க சார். இத்தனை பேர் ஒப்பீனியன் சொல்கிறதும் தைரியமாக சரி நின்றுட்டு இருக்கிறாரு இல்லைங்க சார். சார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சார் வர்றதுக்கு முன்னாடி அவர் முகம் எப்படி இருந்தது, வந்து நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் முகத்தில் மாற்றம் இருக்கா இல்லையா? சிரிச்ச முகமாக இருக்காருங்களா? இன்னொன்று, நீங்கள் ஃபிசிக்கலாக சார் இங்கே இருக்கார், ஒவ்வொரு முறை ஒரு வாழ்த்து சொல்லும் போது எங்கே பறந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா? மனசால் பறந்துட்டு இருப்பாருங்களா? இதுதான் லெவிடேஷன் பேர். நீங்கள் நீட் நாட் பி ஃபிசிக்கலி நீங்கள் மேலே போகணும் அவசியம் கிடையாது. நான் ஃபிசிக்கல், நான் மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் மேலே போகிற மாதிரி வர்றதுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் போட்டிங்களா சார்? அக்கௌண்ட் வந்து பணம் போடல, பெருசாக எதுவும் அவர் ஹெல்ப் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை, பாசிட்டிவ் வார்த்தை தான் சொன்னீங்க. அந்த பாசிட்டிவ் வார்த்தை என்ன பண்ணால் அவரை மேலே கொண்டு போகும் உங்களை. நான் சொன்னேன் இல்லைங்களா, சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டி வந்து செல்ஃப் எஸ்டீம்ன்றது. செல்ஃப் எஸ்டீம் அடுத்தவங்களை பாராட்டும் போது வரும். அடுத்தவங்களை பாராட்டும் போது வரும். பாராட்டும் போது என்னாகனா அப்படியே மேலே அப்படி போவாங்க. உங்கள் செல்ஃப் எஸ்டீம் தானாக கூட. இப்போ நீங்கள் வயசாகும் போது என்னாகனா நிறைய பேர் பாராட்ட மாட்டாங்க. தேங்க்யூ சார், உட்காருங்க. இப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயது உள்ள ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 விதமான பூமர் அங்கிள்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்னத்தியா நோயின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுங்களா? இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். நீங்கள் கூகுளில் போயிட்டு நன் ஸ்டடின்னு போட்டிங்கன்னா தெரியும். நன்னுன்னா யாருங்க சார்? சிஸ்டராக இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டியானிட்டியில் சிஸ்டருக்கு படிக்கக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அவங்க படிக்கணும். அது நன்னா ஆகணும்னா ஒரு 4-5 வருஷம் படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அனுபவத்தை அவங்க டைரியில் எழுதணும். அந்த டைரியில் எழுதின டைரி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கி வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு புதுசாக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் வர்றார். அந்த நிறுவனம் அந்த இடத்துக்கு வர்றார். வரும்போது அவர் என்ன பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்குறார், இதெல்லாம் என்னது இவ்வளோ டைரி இருக்கேன் என்னன்னு கேட்குறாரு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், இங்கே பயிற்சிக்கு வந்த நன் எல்லாருமே அவங்களுடைய அனுபவத்தை ஒவ்வொரு நாள் எழுதி வச்சுருக்காங்கன்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு டைரி எடுக்கிறாருங்க. டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறாரு. பூரா குறையாக இருக்குது. சோறு நல்லா இல்லை, அவர் எடுத்து ஒரு சரியாக பேசலை, சட்டை நல்லா இல்லை, அந்த மாதிரி குறைகளாக எழுதியிருக்காங்க. இன்னொரு டைரி எடுத்து பார்க்குறாரு, நியூட்ரலாக இருக்குது, பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இல்லை. இன்னொரு டைரி எடுத்து பார்க்குறாரு, அதில் எல்லாம் நிறைவாக சொல்லியிருக்காங்க. எனக்கு இது நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, இந்த மாதிரி புது அனுபவம் எனக்கு கிடச்சி, இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ டைரியில் 3 விதமான எழுதுகள் எழுதியிருக்காங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாரு, எல்லா டைரியும் எடுத்து யாரெல்லாம் பாசிட்டிவாக எழுதிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக பிரிக்கிறார், யாரெல்லாம் நெகட்டிவ் எழுதிருக்காங்களோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக பிரிக்கிறார். அவங்க எல்லாரோட பேர் எடுக்கிறார் சார். எல்லாரோட பேர் எடுத்துகிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு தான் அவர் போகிறார் அந்த இடத்துக்கு. அவங்க 20 வயசில் இந்த ட்ரைனிங் இருந்தாங்கன்னா இப்போ என்ன வயசு இருக்கும் சார்? ஒரு 50+ இருக்குமா? 50+ இருக்கும்.
அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நெகட்டிவாக எழுதுனாங்க எல்லா லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தங்களா போய் பார்க்குறாரு. அவருக்கு என்ன விடை கிடச்சது தெரியுங்களா? அந்த நெகட்டிவாக எழுதுனதில் 80% உயிரோடு இல்லை, 20 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. அடுத்து அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, இந்த பாசிட்டிவாக எழுதுனாங்க இல்லையா, அதை போய் பார்க்குறாரு. அங்கே 20% உயிரோடு இல்லை, 80% உயிரோடு இருந்தாங்க. ரெண்டுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான அந்த ஸ்டடியில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 80% இறந்தாங்க இல்லையா நெகட்டிவாக எழுதுனவங்கள, காஸ் ஆஃப் டெத்து பார்க்குறாரு. எதனால் இறந்தாங்க ஒரு தேடு இருக்கு இல்லையா? அப்போ தேடும்போது என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பெரும்பாலானோர் 95% வந்து காஸ் ஆஃப் டெத் வந்து இதயம் சார்ந்த நோயினால் இறந்துருக்காங்க. இதயம் சார்ந்த நோயினால் இறந்துருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இது வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி, நேர்மறை உளவியல் இன்னும் சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன வயசில் வந்து காயின் போட்டு வைக்கிறீங்க இல்லையா, பாசிட்டிவாக போட்டோன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ணணும்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் மாற்றுறதுக்கு முடியணும். அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், நீங்கள் நெகட்டிவாக எழுதுனீங்கன்னா அது பின்னாடி உங்களை நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறாரு. நான் தான் கவனிங்க, 80% பேர் இதயம் சார்ந்த நோயினால் இறந்தாங்க. அந்த 20% பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 20% பேருமே ஏதாவது ஒரு துறையில் ஹெட்டாக இருந்தாங்க. இப்போ அந்த ஏதாவது ஒரு டயாசிஸோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போய்ட்டு அவங்க தலைவராக இருந்தாங்க. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க பேர் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப அவங்கள நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இவங்க ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே வந்து 80% பேர் உயிரோடு இருந்தாங்க இல்லையா, பாசிட்டிவாக எழுதினவங்க, அவங்க எல்லா பொசிஷன்லையும் இருந்தாங்க. தலைவராக இருந்தாங்க, தலைவர் பொதிப்பு இல்லாமல் எல்லா நிலைகளிலும் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு தெளிவான மகிழ்ச்சியான முகம் இருந்தது அவங்களுக்கு. அப்போ நம்ம கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகிறது நம்மகிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண, நல்லா கவனிங்க சார். இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கை வலது கை இருக்கு இல்லைங்களா, இடது கை இருக்கு. நான் வலது கை பார்த்தா என்னோட இடது கை பார்க்க முடியுமா? இடது கை பார்த்தேன்னா வலது கை பார்க்க முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஒருத்தட்ட எல்லார்ட்டையுமே நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சார். நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% நல்லவன் 50% கெட்டவன். நீங்களும் அதே மாதிரி தான். எல்லாருமே 50% நல்லவங்க 50% கெட்டவங்க. நீங்கள் என்னுடைய நல்லது சைடு பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும்தான் தெரியும், கெட்ட சைடு பார்த்தீங்கன்னா நல்லது எதுவுமே தெரியாது. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்கள் விரும்புகிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது, எந்த குறையுமே தெரியாது, நல்லது மட்டும்தான் பார்ப்பீங்க. என்றைக்கு உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்லது எதுவுமே தெரியாது, ஒரு நல்ல விஷயம் கூட நமக்கு தெரியாது. இதுதான் அவங்களுடைய அது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும். இந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சார், பிராட் அண்ட் பீல் தியரி, நீங்கள் வந்து இன்றைக்கி 3 மனநிலை இருப்பீங்கன்னு சொன்னேன். சந்தோஷமாக இருப்பீங்க, நியூட்ரலாக இருப்பீங்க, அல்லது சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்க. அது காரணம் நீங்கள் தான். இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது என்ன விதமான மனநிலைங்க இருந்தீங்களோ அந்த மனநிலை என்னாகனா காந்த மாதிரி எல்லா பாசிட்டிவும் கொண்டு வரும். இதுதான் அவங்களுடைய தியரி. அதுக்கு பேர் பிராட் அண்ட் பில் தியரின்னு பேர், ஃபார்பர் ஆஃப் ரிடக்ஷன் சொன்னது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லோரும் வந்து எல்லாருமே எல்லாம் வயதில் மூத்தவர்கள், நிறைய அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய எமோஷன்ஸை, உங்களுக்கு தெரிஞ்ச எமோஷன்ஸ் பேர் சொல்ல முடியுமா சார்? யாராவது ஒரு ஆள் ஒரு 5 எமோஷனோட பேர் மட்டும் சொல்லணும். மகிழ்ச்சி, ஆங்கர், வெரி குட் சார், ஆங்கர். துக்கம், கோபம், பயம். சார் இப்போ 5 எமோஷன் சொல்லியிருக்காங்கல்ல, இல்லை எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் சார்? ஒரு பாசிட்டிவ் 4 நெகட்டிவ். நான் என்ன சொன்னேன், நான் பாசிட்டிவ் பார்த்தா நெகட்டிவ் நம்ம நெகட்டிவே பார்த்துட்ருக்கோமே. இப்போ நான் வந்து யாராவது அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்னை வந்து திட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 நாள் வச்சு திட்டுவீங்க இல்லையா? ஏன்னா அதில் நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய பழகிருப்போம். இதே இது ஒரு சாம்பிள் பார்க்கலாமா சார்? நீங்கள் எவ்வளோ அனுபவம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள். எனக்கு வாலண்டியர் 2 பேர் வேணும் சார். யார் வரீங்க? 2 வாலண்டியர்ஸ் எனக்கு வேணும் சார். சார் வாங்க, அந்த 2 பேர் வராங்க சார். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். நீங்கள் வந்துடுங்க சார். இப்போ அவங்க மற்ற எல்லாருக்கும் ஒரு கேள்வி, உங்களால் மற்றவங்க முகத்தை பார்த்து எமோஷனை கண்டுபிடிக்க முடியுமா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏதோ கேள்வி. கண்டுபிடிக்கலாம். 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க சார்? நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க சார்? உங்களுக்கு 100 மார்க் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அடுத்தவங்க முகத்தை பார்த்து இந்த எமோஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? 50% கரெக்டாக சொல்லிடுவீங்க. நீங்கள் சார் 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? உங்களுக்கு 70 மார்க் கொடுப்பீங்க சார். நீங்கள் சார் 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? உங்களுக்கு மார்க் உங்களுக்கு கொடுப்பீங்க 100 மார்க்கே கொடுத்துருவீங்க. சரிங்க. இப்போ சார் நல்லா கவனிங்க, எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் ஏற்கனவே, உங்களை கூப்பிட்டு என்னை திட்ட சொன்னால் 1 வாரம் வச்சு கூட திட்டுவீங்க, கேப்பே இருக்காது. ஆனால் இப்போ நான் இவர் கொடுக்க போகிற டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆள் நீங்கள் எடுத்துக்கணும் சார். இவங்க 2 பேரும் புதுசு.
நான் வந்து வெறும் 2 நிமிடங்கள் 120 செகண்ட் தான் தரப்போகிறேன். மைக்கை நான் கொடுத்துருவேன். அவங்க என்ன சொன்னால், யாராவது ஒருத்தர், யார் நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் சொல்லட்டுமா சார்? அவங்கள பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? அவரை பற்றி நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ சார் நான் மைக் கொடுத்துருவேன் சார். 2 நிமிஷம் 120 செகண்ட் சொல்லணும். அவரை பற்றி பாசிட்டிவாக மட்டும் புகழ்ந்து பேசணும். திட்டக்கூடாது. நான் சொல்லிட்டேன், 1 வாரம் பேசுவான்னு சொல்லிட்டேன். சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. ஏன் வீட்டில் சண்டை வரும் தெரியுங்களா? ஏன்னா புகழ்ந்து பேச தெரியல உங்களுக்கு. புகழ்ந்து பேசினா நேரம் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ சிரித்த மாதிரி எல்லா நேரம் சிரிச்சுட்டே இருந்திருப்போம். இப்போ ட்ரை பண்ணிடுவோம் சார். நீங்கள் வரீங்களா? சார் ட்ரை பண்ணுறாராம், வாங்க சார். நிறைய பயிற்சி எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே சார். உங்கள் நேம் சார்? ஷியாம் சுந்தர் சார். நீங்கள் சாரை பற்றி சாரை பற்றி 2 நிமிஷம் புகழ்ந்து பேசணும் சார். சொன்ன வார்த்தையை சொல்லக்கூடாது. அது சொல்ல முடியாது. ரூல் அதான். சார் உங்கள் பேர்? பாருக், டாக்டர் பாருக். ஓகே சார், உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் ஒரு மருத்துவர்னு சொன்னார். ஆள் நபர் பார்க்குறதுக்கு நல்ல டீசெண்டாக இருக்கார். மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க சார். டீசெண்டாக இருக்கார், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. வந்த உடனே அவர் கை கட்டி தான் நிற்கிறாரு, பார்த்தீங்களா? கை கட்டி நிற்கிறாரு. அவர் பக்கத்தில் வந்து நின்றவர் அவர்கிட்ட பேர் என்னன்னு கேட்டார், கை கொடுத்தாரு. இது அவருடைய ஒரு நல்ல குணத்தை காட்டுது. சார் 30 செகண்ட் தான் முடிஞ்சிருக்கு, பொறுமை கண்ணி பண்ணுங்க சார். நான் கொடுத்தது 120 செகண்ட். 10 செகண்ட் அவர் பேசாமல் வர இருக்காரு. நல்லா ஒரு சார் ஏஜ் என்ன ஆச்சு சார்? உங்கள் ஏஜ் எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் ஒரு 55லேருந்து 60க்குள்ளே நான் அவரை டிசைட் பண்ணுறேன். இப்போ தான் 60 செகண்ட் முடிஞ்சிருக்கு சார். இல்லைன்னு சொல்கிறாரு அவர். அதே மாதிரி நல்ல ஒத்துக்கிட்டிக்கு அந்த டாக்டருக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அனுபவம்னு சொல்கிறது. அந்த நெத்தி கொஞ்சம் இதாக இருக்குது, பார்த்தீங்களா? எப்போவுமே டாக்டர் தொழிலுக்கு வக்கீல் தொழிலுக்கும் அனுபவம் முக்கியம். இவர் டாக்டராக இருக்கிறதுனால, மருத்துவராக இருக்கிறதுனால சயின்டிஸ்ட், அது இன்னும் ரொம்ப கூடுனது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கு அவருக்கு. நல்ல டீக்காக பர்ஃபெக்டாக பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நம்மளாம் அப்படி இல்லை. எனக்கு வயசு 75 ஆச்சு. பாருங்க, அவரை பாராட்டும் இவரை சேர்த்து பாராட்டிக்கிறார். ஓகே, ஆமாம். இல்லை, அதான் கடைசியாக கழிச்சிருவோம் சார், கவலைப்படாதீங்க. ப்ளஸ் மைனஸ் போட்டு எவ்வளோ சொன்னான்னு பார்த்துருவோம். எத்தனை செகண்ட் ஆச்சு சார்? இன்னும் டைம் இருக்குது சார், இன்னும் ஒரு 5 செகண்ட். பார்க்கவே நல்ல மனுஷன். ஓகே, முடிஞ்சது சார், முடிஞ்சது. நன்றி. சாருக்கு ஒரு கை தட்டிடுவோம் முதல்ல. இப்போ நம்ம எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டது தானே இல்லைங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், யாருமே சலைச்சவங்க கிடையாது அடுத்தவங்க திட்ட சொல்லும் போது. ஆனால் பாராட்டும் போது நமக்கு தெரியாது, ஏன்னா பழக்கமே கிடையாது, பழகுனதே கிடையாது. இப்போ இவங்க ஃபார்வர் ஆஃப் ப்ரிடிக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாராட்டினீங்கன்னா நீங்கள் 0லேருந்து +3க்கு போகணும்னு சொல்கிறாங்க. மன நிறைவாக வாழ்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்கள பாராட்ட பழகணும். அதுக்கு பேர் கிராட்டிடியூட்னு பேர் சார். கிராட்டிடியூட் வந்து நன்றி உணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்க, தேங்க் பண்ணுறோம் இல்லையா? சார் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் வந்தது கோஆப்ரேட் பண்ணதுக்கு நன்றி. கிராட்டிடியூடில் இப்போ ஒரு காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கும், எல்லோரும் தெரியும்ல சார்? ஒரு சைடு என்னென்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து சார் வந்து எல்லாம் நீங்கள் கூப்பிட்டாங்க பேசுகிறதுக்கு, அவங்க நான் நன்றி சொன்னேன். ஒருவேளை நான் நன்றி சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுங்களேன், அடுத்த முறை என்னை கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க இல்லையா? எக்ஸாம்பிளே பார்ப்போம். சார்ட்ட நானும் சார் 500 ரூபா கடை வாங்கியிருக்கேன்னு வச்சுங்க. இவர் 500 ரூபா வாங்கியிருக்கா, நானும் 500 ரூபா வாங்கியிருக்கேன். நான் கொடுக்கும்போது சும்மா கொடுத்துரு, அவர் வந்து சார் ரொம்ப நன்றி சார், சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறார். அடுத்த முறை நாங்கள் 2 பேரும் கடன் கேட்டால் யார் கொடுத்துப்பார் சார்? அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா? அப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு நமக்கு எல்லோரும் தெரிஞ்சு. ஆனால் பண்ணுறோமா? நம்ம என்ன பண்ணுவோம், ஏஜ் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம தேங்க்ஸ் ஏன் சொல்லணுன்ற அந்த மனப்பான்மை வந்துடும் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அவங்களோட 5 எமோஷன்ஸ் கேட்டேன். 5 எமோஷன்ஸ் 4 நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நம்ம பேசியிருக்கோம், ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச 5 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் பேர் சொல்லுங்களேன், ஹாப்பினஸ் தவிர.
நல்ல குணம் வந்து பண்பு சார் அது. இங்கே பாருங்கள் சார், சிரிப்பு குதூகலமெல்லாம் வந்து நம்ம இது செந்தில் ஒரு படத்தை சொல்லுவார், பூ அண்ணே புய்ப்பம்னே அண்ணே ஃப்ளார்னே வெற்றி, ஓகே, சக்ஸஸ், புகழ்ச்சி, ஓகே ஓகே ஓகே. இப்போ நமக்கு தெரியல, நல்லா கவனிங்க, நமக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ்னால் என்னன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நெகட்டிவ் மட்டும்தான். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாங்கன்னா ஏதாவது ஒரு போர்ஷனை கட்டி முடிக்காமல் தான் கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் கட்டி முடிக்காமல் கூப்பிட்றாங்க? திருஷ்டியெல்லாம் கிடையாது, நீங்கள் போனோன்னே நொட்டை தான் சொல்லுவோம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்போங்களா. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குன்றங்க என்ன பண்ணுவோன்னா, சார் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிடுவோம், அந்த பின்னாடி கட்டணும்னா சேர்ந்து இதையும் பண்ணிடுவோம்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு வந்து யார்கிட்டையுமே நிறைகளை பார்க்க தெரியறதே கிடையாது, அது பழக்கமே கிடையாது, கல்ச்சர்லே இல்லை சார். இப்போ நீங்கள் சாப்பாடில் வந்து 30 நாள் சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், மேடத்துக்கு நிறையா இருக்காங்க, என்றைக்கே அவங்க ஹஸ்பண்ட் பாராட்டியிருக்காரு, மேடம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு. எவ்வளோ நாள் மேடம்? டெய்லியுமா? உப்பு ஒரு நாள் அதிகம் போட்டால் என்ன பண்ணுவார் மேடம்? சண்டை போடுவார் மேடம். நீங்கள் இதெல்லாம் வந்து இவ்வளோ தன்மையாக சொல்லக்கூடாது மேடம். நீங்கள் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவர் பாராட்டுற இருந்தாலும் பொது இடம்னாலும் சொல்கிறீங்க. பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் சார், உப்பு அதிகம் போட்டால் குறை சொல்லுவோம் இல்லையா? நல்லா இருந்த எனக்கே பாராட்டியிருக்குமா? பழக்கமே இல்லை, பழக்கமே கிடையாது. இப்போ இவங்க அதெல்லாம் வந்து சார் நீங்கள் 1000ல் ஒருவன் நீங்கள்லாம் நம்ம ஆமாம், நீங்கள் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி தான் நீங்கள் இப்போ வந்து அடிபட்டு கிடக்கிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பலூன் ஊதுறோம் இல்லைங்களா, பலூன் ஊதும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜில் வெடிக்கும். அந்த மொமெண்ட்டில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட வரணும், அந்த டம்ளர் தள்ளி வைமான்னு சொன்னார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா டமால் டுமின்னு படிச்சுது. எதுக்கு டம்ளர் தள்ளி வைன்னு சொல்கிறதுக்கு? ஆக்சுவலாக எதுக்கு அவங்க எங்கள் அம்மா சண்டை போட்டான்னு தெரியுங்களா? எங்கள் அப்பா மேலே அந்த கோவத்தை இது வரைக்கும் அடக்கி வச்சு அந்த மொமெண்ட்டில் வெடிக்குது. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நிறைய முறை வெடிச்சிருக்கும், நிறைய அனுபவங்கள் பெற்றிருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பலூன் வெடிக்காமல் இருக்குன்னா அதில் உள்ள காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும், காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றணும். அந்த வெளியேற்றுறதுல ஒரு மெத்தட் தான் கிராட்டிடியூட், பாராட்டுறது. கொஞ்சம் பாராட்டினா கொஞ்சம் நீங்கள் ஏற்கனவே திட்டிங்களா அது குறையும் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து 0லேருந்து +3க்கு போகிறதுக்கு வந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் தெரியணும். நமக்கு நிறைய பேர் தெரியவே இல்லை, பார்த்தீங்களா? இப்போ தெரிஞ்சால் தானேங்க போக முடியும், பெரியா பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகிறதுன்னு தெரியல, எப்படி போகிறது? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. 10 ரொம்பலாம் வேணாங்க, எவ்வளோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கோ அதே அளவு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஒரு 100 சொல்லாங்க, பேப்பரில் கொடுத்து போட்டேன் 100 வரும். அதே மாதிரி 100 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ கற்றுக்க வேணாம். அவங்க 10 கோர் எமோஷன்ஸ் சொல்கிறாங்க, 10 பாசிட்டிவ் எமோஷன்ஸ் சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். அதை நான் சொல்லிவிட்டு அதை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராட்டிடியூட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்னஸ், சரின்னு சொல்லுவாங்க, காம்னஸ். கோப், நன்னம்பிக்கை, சரிங்களா? இன்ஸ்பிரேஷன், யாராவது ஒருத்தங்களை பார்த்து அந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குற இன்ஸ்பிரேஷன். லவ், காதல், அன்பாக இருக்கிறது. ப்ரைட்னஸ், நம்மளை பற்றி ஒரு கர்வமாக ஃபீல் பண்ண தெரியுங்களா, அந்த செல்ஃப் எஸ்டீம் வர்றதுக்கு காரணம் அதான் ப்ரைட்னஸ். அதே மாதிரி அம்யூஸ்மெண்ட், ஆஃபுல்னஸ், வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன் பார்த்தீங்களா அது. அதே மாதிரி ஜாய்ஃபுல்னஸ், இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். இதுதான் வந்து 10 கோர் பாசிட்டிவ் எமோஷன் சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு 10 பாசிட்டிவ் எமோஷன் தெரியல, ஒன்றே ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாத்து குட்டியோட பார்த்துறீங்கன்னா வாத்து எங்கெல்லாம் போகுதோ வாத்து குட்டி பின்னாடியே போகும், பார்த்துருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் எமோஷன் எனக்கு 10மே தெரிலங்க. எஸ் சார். இல்லை அதுக்கெல்லாம் அது 3வது காலம். அதெல்லாம் வந்து காரணம் இருக்குது சார், அது வந்து மைண்ட்ஃபுல்லாக இல்லை. அது நம்ம வந்து அதுக்கு அந்த ஆன்சர் வந்து 3வது வரும் சார். இப்போயே வேணுமா உங்களுக்கு? இல்லை அதுக்கு நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா, 3வதுல அது ஆன்சர் சொல்லிடுறேன் சார். அதுக்கு ஆன்சர் இருக்குது, அதுக்கு இருக்குது. ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வாத்து மாதிரி இப்போ நீங்கள் வந்து எல்லா எமோஷனும் எனக்கு தெரியல, ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணால் மற்ற எல்லா எமோஷன்ஸும் வந்துடும் சார். இப்போ கிராட்டிடியூடை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க நன்றி சொல்கிறது பார்த்தீங்களா, அது நல்ல பழக்கம். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாலாம் வரும்போது யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா போய் நன்றி தேங்க்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது ஹெல்ப் பண்ண உதவி பண்ண சொல்லுவார். இன்றைக்கெல்லாம் என் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க. தம்பி தண்ணி எடுத்து கொடுப்பா, ஏன் நீ எடுத்து கொடு. அவங்க டோனே அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இவங்க என்ன பண்ணுவீங்க, கிராட்டிடியூட்னு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு?
எங்கேயா கிராட்டிடியூட் இருக்குமா அவங்களுக்கு? வாய்ப்பே கிடையாது. அங்கே ரொம்ப சஃபர் ஆவாங்க. இப்போ காயில் ரெண்டாவது சைடு இருக்குன்னு சொன்னல சார். முதல் சைடு வந்து நம்ம நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னாலஜிங், அப்ரிசியேட்டிங், குட் திங் இன் அதர்ஸ். இப்போ நீங்கள் வந்து சந்தனகிருஷ்ணன் சார் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு பாயிண்டாக சொன்னீங்க இல்லை, அதனால் உங்கள் அக்கௌண்ட்டை எந்த பணியும் போயிருக்காது, தலையில் உள்ள கிரீடம் கீழே விழுந்திருக்காது. ஆனால் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் தெரியுங்களா? நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை, இப்போ நீங்கள் இதே இது வந்து ஒரு பொண்ணுங்களாக இருந்து, அழகான பொண்ணுங்களாக இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் எப்படி இருக்குங்க அவருக்கு? யோசனை பண்ணி பாருங்களேன். பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணால் ரொம்ப மேலே கொண்டு போவாங்கள, பாசிட்டிவான ஒரு வார்த்தை என்ன பண்ணால் மேலே கொண்டு போவோம். அப்போ நம்ம டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு, பாராட்டணும். பாராட்டலன்னு வச்சுங்களேன், உதாரணமாக உங்கள் ஒய்ஃப் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? என் ஹஸ்பண்ட் வந்து பாராட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் பாராட்டுவாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் பாராட்ட மாட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் தான். சார் உங்கள் மனவேதனை எனக்கு புரியுது சார். அடி மற்ற மாதிரி ரெண்டு பக்கம் தான் சார். இது நீங்களே எதிர்பார்க்குறீங்க, அவங்களும் பாராட்ட மாட்டாங்க, அவங்க பண்ணும்போது நம்ம பாராட்ட மாட்டோம். நீ என்னைய பாராட்ட, அதனால் நானும் பாராட்டல. இது வீம்புக்கு பண்ணுறது சார் இது. ஓகே, நம்ம இங்கே வருவோம். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? உங்கள் மனைவி நல்லது பண்ணது பாராட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆடல. இப்போ உதாரணமாக சாரே எடுத்துக்கும், அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, அவங்க மனைவி பாராட்டுன்னு நினைக்கிறாரு, எதிர்பார்ப்பு நடக்கலை. என்ன ஆகும் சார்? செல்ஃப் எஸ்டீம்னு ஒன்று சொன்னேன்னா சைக்காலஜிக்கல் இம்யூனிட்டி குறையும். இம்யூனிட்டி குறையும் போது என்னாகும்? இரிட்டபிலிட்டி வரும், கோபம் வரும். கோவம் வருமா? ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மற்ற எல்லா இடத்துலையும் அப்படி அது வந்து ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். முதல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவங்களை எதிர்பார்க்குறீங்க, நடைபெறல, அப்போ செல்ஃப் எஸ்டீம் குறையும் சொன்னேன். இது எப்படி கூட்டலாம் சார்? உதாரணமாக நான் இன்றைக்கி நல்ல செஷன் எடுக்கிறேன், நான் நம்புகிறேன், நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டுவீங்க, நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் எல்லோரும் பாராட்டாமல் விட்டீங்கன்னு வச்சிங்கன்னா எனக்கு குறையும் இல்லையா? எனக்கு குறையும் இல்லை. இதை நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கா சார்? ஞானியால் தான் முடியும். உங்களை மாதிரி ஞானிகள் சில பேரால் முடியும் சார். எல்லாரும் நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, எல்லோரும் எதிர்பார்ப்பாங்கல்ல. வேறு எப்படி கவுண்டர் பண்ணலாம்? திறமையை உருவாக்கணும், இன்னும் கூட்டிக்கணும். ஓகே, வேறு இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்க சார். ஆக்சுவலாக அதெல்லாம் தேவையில்லை சார். நான் ஆன்சர் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரியும் இல்லையா நான் நல்லா பண்ணேன்ட்டு? எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட இதே கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்களே, என்னைக்காவது நீங்கள் உங்களை பாராட்டியிருக்கீங்களா? கேள்வி தெளிவாக எல்லோரும் கேட்குறேன் சார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் சார் அதே தான் கேட்குறேன். நீங்கள் உங்களை நீங்கள் பாராட்டியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இது வந்து ரெகுலராக பண்ணணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு பெரிய குடத்தில் தண்ணி இருக்குது. தண்ணின்றது வந்து உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் சொன்னேன் நான் இல்லையா? இம்யூனிட்டி குறையும் போது உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அது ஓட்ட போட்டோன்னு வச்சுங்களேன். திரும்ப தண்ணி நெப்புறது என்னென்னா, யாராவது மற்றவங்க பாராட்டும் போது கூடும் ஒன்று, இல்லை மற்றவங்க யாரும் பாராட்ட மாட்டேன்றாங்க, நம்ம சுற்றி இருக்க ஆட்கள் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம பாராட்டலாம் இல்லையா? நீங்கள் நல்லது பண்ண தெரியும் இல்லையா? அது டெய்லி பண்ணணும். அதுக்கு பேர் கிராட்டிடியூட் ஜேர்னல்னு பேர். தினமும் ஒவ்வொரு ரூபா காயினாக போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வருஷம் போல் எவ்வளோ சார்? 365 ரூபா இருக்குமா? அதே மாதிரி நீங்கள் தினமும் ஒன்றுனா நீங்கள் பாராட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் எஸ்டீம் நீங்கள் மற்றவங்க குறைச்சாலும் நீங்கள் கூட்டிக்கலாம், மற்றவங்க குறைச்சாலும் நீங்கள் கூட்டிக்கலாம். இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா டெய்லி பண்ணணும் சார். இந்த நிகழ்வை டெய்லி நீங்கள் பண்ணணும். நீ என்னையா பாராட்டுறது? எனக்கு தெரியாத நான் நல்லது பண்ணது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தினமும் நீங்கள் பாராட்டிக்கணும். இது நம்ம பண்ணுறோமா? இது வரைக்கும் பண்ணுறதே கிடையாது. ஃபார்பர் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அதான் சொல்கிறாங்க. நம்ம ஏன் 0லேயே இருக்கோம், ஏன் +3 போகலன்னு சொல்கிறது காரணம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் உங்களை நீங்கள் பாராட்டுறது கிடையாது, அல்லது உங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக நான் சார் வந்து என்னை பாராட்டுன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் அவரை பாராட்டினா நான் இன்றைக்கி வந்து சார் ரொம்ப அருமையாக கவனிச்சிங்கன்னு சொல்கிறேன், ரொம்ப அருமையாக நீங்கள் லிசன் பண்ணீங்க சார், கேட்ட எல்லாம் பதில் சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்? சார் நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லுவாரா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அடுத்தவங்க உங்களை பாராட்டுன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் தான் சீட் போடணும். முதல்ல நீங்கள் அவரை பாராட்டுங்க. இந்த பாராட்டத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சார், முதல்ல இது வந்து ஒரே நாளில் வந்துடாது. ஏன் ஒரே நாளில் வந்துடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், போய்ட்டு தம்பிள்ஸ் எடுத்து பண்ணுறேன்னா அடுத்த நாளே இப்படி ஆயிருமா? பெருசாயிருமா? எவ்வளோ நாள் ஆகும் சார்? ஒரு வாரம் மினிமம். நீங்கள் நல்லா சேஞ்சஸ் தெரியணுன்னா 3 மாதம் ஆகும் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரே நாளாக வந்துடாது. இப்போ நான் இந்த செஷன் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் நீங்கள் பாராட்டுறீங்களா? எல்லாரையும் போய் நின்று பேசுகிறதுக்கே கூச்சமாக இருக்குது நமக்கு. எப்படி பாராட்டுறது? இந்த பாராட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய 3 பேர் இருக்குல்லைங்க சார், இதை வந்து டெய்லி ரொட்டீனில் கொண்டு வரணும்.
நீங்கள் முதல்ல பார்க்குற 3 பேர் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்தை பாராட்டணும். சார் சட்டை நல்லா போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா கவனிச்சிங்க சார், நல்லா ஆன்சர் பண்ணீங்க, இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறீங்க இல்லையா, இந்த வார்த்தையை அடுத்த முறை மாற்றி சொல்லணும், சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு பாராட்டுறதுக்கு வந்து நான் கேட்டேன் இல்லைங்களா, சார் வந்து வாலண்டியர் வந்தாங்க இல்லைங்களா, அவருக்கு வந்து நான் 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன். 2 நிமிஷம் டைம் கொடுத்தேன். அவர் 2 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ நேரம் பாராட்டினா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்பேன். நான் நோட் பண்ணியிருக்கேன். யாராவது கெஸ் பண்ணுங்க, கரெக்டாக சொல்லுங்கள். 45 செகண்ட்ஸ் தான், லெஸ் தென் 1 மினிட் தான். அதாவது நம்ம கொடுத்ததில் 50%, 100%, வெறும் 37% மட்டும்தான் அவர் பாராட்டியிருக்கார். மீதி தெரியல, பாஸ் அல்லது சொன்ன வார்த்தை ரிப்பீட்டாக இருந்தது. இதுதான் உண்மை. நம்மளால் ஒருத்தங்களை 2 நிமிஷம் பாராட்டவே முடியலாம், எப்படி செல்ஃப் எஸ்டீம் கூடும், எப்படி நம்ம காரணமாக இருக்க முடியும்? சரிங்களா? இப்போ உங்களையும் நீங்கள் பாராட்டணும். இதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறீங்க இல்லையா, நீங்கள் டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த 3 நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நான் நல்லது பார்த்தா கெட்டது தெரியாது, கெட்டது பார்த்தோன்னா நல்லது தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நன்னோட கேஸ் ஸ்டடி பார்த்து தெரியுங்களா, அவங்க டைரி எழுதுன மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது நல்லா வரும். முதல்ல என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி நடந்த 3 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்ன, கெட்டதெல்லாம் நடந்திருக்கும், நடக்காத ஆட்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அன்றைக்கி நடந்த 3 நல்ல விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. அதே மாதிரி 3 நல்ல விஷயங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எழுதுங்க. தினமும் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் செல்ஃப் எஸ்டீம் கோடுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கூட இருக்கணும் சார் நான். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஐஸ் பிரேக்கர் பண்ணலாங்களா? சரி, எல்லோரும் கையில் தான் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நான் வந்து கை இந்த மாதிரி வச்சுங்க சார். ஒரே ஒரு விரலை மட்டும் தட்டுங்க, தட்டிகிட்டே இருங்க. 2 விரலை தட்டுங்க, 3 விரலை தட்டுங்க சார், 4, 5. மழை பெய்கிற மாதிரி இருந்ததுங்களா? மழை பெய்கிற மாதிரி இருந்தது சார், நீங்கள் வாங்க. இப்போ சார் என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து மழை பெய்கிற மாதிரி மேலே கொண்டு போய் மழை குறையும் தெரியுங்களா, அது பண்ண போகிறார் எல்லாருக்கும். சரி, மழை ஒன்றா ஸ்டார்ட் பண்ண சார், எல்லாரும் பண்ணுங்க சார். 2, 3. சார் வந்து சார் நாராயணன் சார் என்ன சொன்னேன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். மழை பெய்கிற மாதிரி கை தட்ட சொன்னேன், அவர் என்ன தட்டுறாரு சார், சாணி தட்டுற மாதிரி தட்டாரு சார். நம்ம என்ன பண்ண போகிறோம் சார், எல்லாரையும் நம்ம வந்து மழை பெய்கிற மாதிரி பண்ண வந்துட்டு போகிறோம். எல்லோரும் ஒரு வரல தட்டுங்க சார். 2, 3, 4, 5, 4, 3, 2, 1. சாரை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பண்ணதுக்கு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரேக்கர்னு பேர் சார். பெரும்பாலும் வந்து ஒரு தொடர்வாக நீங்கள் கவனிக்கும் போது என்னாகுன்னா, சின்ன வயசில் நிறைய கவனிப்பாங்க, பெரிய வயசு ஆகும்போது நம்ம கவனிக்கிறது வந்து குறையும், எல்லாம் கான்சன்ட்ரேஷன் குறையும். இது வந்து ஐஸ் பிரேக்கர். இப்போ இடையில கை தட்டும் போது என்ன மட்டும் நீங்கள் இடையில பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் கவனிப்பீங்க, இவன் என்னமோ சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. நான் ஒன்றும் சொல்ல போகிறேன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் கவனிப்பீங்க அடுத்து ஒரு 15 நிமிஷம். ஸோ இந்த ஐஸ் பிரேக்கர் வந்து எப்படின்னா இறுக்கமாக இருப்போம், ஒரு இடத்துல வந்து இறுக்கமாக இருக்கிறது தளர்த்துறதுக்கு உண்டான ஒரு இது. ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா சார்? நம்ம எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறோம், 0லேருந்து -3லேருந்து 0 +3க்கு போகிறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப் என்ன சார்? கிராட்டிடியூட். யாராவது ஒருத்தவங்க இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பார்த்தீங்கன்னா உடனே பாராட்டிடுங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைப்ரரியில் போகிற எல்லோரும் ஒரு 10-15 பேர் கூப்பிட்டு நிப்பாட்டி பாராட்டுறீங்க. அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள பாராட்டுங்க. அவங்க டம்முன்னு கீழே போட்டு இவருக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் போனேன் வேர்கள் அமைப்பில், அவங்க போய் பாராட்ட சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திடீர்னு என்றைக்குமே பாராட்டாத மனுஷன் ஒரு நாள் திடீர்னு பாராட்ட எப்படி இருக்கும், அது மாதிரி. ஸோ நீங்கள் பாராட்டுங்க, இதை டெய்லி கன்டினியூ பண்ணுங்கள். இது முதல் ஸ்டெப்பு. இப்போ 2வது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவுன்னு சொல்லுவோம்ல சார். நுண்ணறிவுனா ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு வந்து எல்லாருமே நிறைய மார்க் போட்டிங்க, 50 மார்க் 70 மார்க் 100 மார்க்லாம் போட்டிங்க. யாராவது 50 மார்க் கீழே போகிறீங்களா சார்? அதாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக என்னன்னு சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் நீங்களே மார்க் போடுங்க. முதல்ல 1, ஒருத்தங்க முகத்தை பார்த்து அவங்க என்ன எமோஷன் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது 1. 2வது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் சொன்னார் இல்லையா, ஒருத்தனை பார்த்தா பயங்கர இரிட்டேஷன் ஆகுங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷனை ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது, ரெகுலேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. இந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க உங்களுக்கு? கேட்குறேன் சார். 60 மார்க்கு நீங்கள் சார் 80, உங்களுக்கு 30 பரவாயில்ல. சார் சார் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க சார் உங்களுக்கு? 70. நீங்கள் சார் 50. ஓகே. இப்போ எனக்கு வந்து இன்னும் 2 வாலண்டியர் வேணும். பின்னாடி ரோல் வந்து கூப்பிடுவோம், ஏன்னா முன்னாடி ரோல் வந்து எப்பயுமே வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்களாக வரீங்களா நானாக கூப்பிடுவா சார்? நாங்கள் வந்து வீட்லேயே வந்து அமைதியாக இருக்கோம்னு தான் இங்கே வந்தோம், எங்களை கூப்பிட்டு நோயின்னுக்கிட்டு இருக்கியான்னு கேட்கக்கூடாது. சார் நீங்கள் வாங்க சார், அதான் வாங்க சார். சார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி சார் எடுத்துருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு வாலண்டியர் இந்த பக்கம் இருந்து நீங்களே யாராவது செலக்ட் பண்ணுங்கள் சார். பின்னாடி கூப்பிடுங்க, முன்னாடி விட்டுருங்க. யார்? சார் சார் இங்கிட்டு நான் இங்கிட்டு காட்டினேன், ஒரு இங்கிட்டு காட்டுறது பாருங்க. வாங்க சார். யார் சார்? இல்லை யார் கூப்பிடு, சும்மா கூப்பிடுங்க. யார் சார்? சட் சார். அவர் நீங்கள் தான் சார், வாங்க சார், ப்ளீஸ் வாங்க. உங்கள் தான் சார். வாங்க சார், இதராவ் சார், ப்ளீஸ் கம் சார். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க முகத்தை பார்த்து அவங்க என்ன எமோஷன் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது, நம்மகிட்ட வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது. எஸ் சார். உங்கள் பேர் சார்? மனோகரன் சார். நல்லா கவனிங்க, சார்ட்ட இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனோட திறமையெல்லாம் இன்றைக்கி வெளிப்பட போகுது. 3 சிவாஜி கணேசன், 4 சரி 4 வரேன் சார், பொறுமையை இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டேன்றீங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய 3 சிவாஜி கணேசன், 4 எம்ஜிஆர் இன்றைக்கி வரப்போகிறார். இவரை மாதிரி தானே மனோகரன் சார் மாதிரி தானே எல்லோரும் நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இவரை மாதிரி தானே சார் இருப்பாங்க. இப்போ சார் 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 மதுரை மனோகரன் சார் இதே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சாருக்கு வந்து நான் 5 எமோஷன்ஸ் பேர் எழுத போகிறேன், ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பேன். இவர்கிட்ட எழுதி கொடுப்பேன், அவர் ஒவ்வொரு எமோஷன்ஸாக வெளிப்படுத்துவார், முகத்தில் வெளிப்படுத்துவார். சார் நீங்கள் பேசக்கூடாது, நடிப்பில் மட்டும்தான், எம்ஜிஆர் மாதிரி. இல்லை இப்போ தான் எம்ஜிஆர், நீங்கள் இப்போ சிவாஜிக்கு வந்துட்டீங்க டக்குன்னு. நான் வந்து சிவாஜின்னு சொன்னேன், இவர் தான் எம்ஜிஆர்னார் சார். நீங்கள் எம்ஜிஆரா சிவாஜியா சொல்லுங்கள்? ஓகே, சிவாஜியில் நடிப்பில் சிவாஜி சார் இவர். ஓகே, ரெடியா சார்? நீங்கள் உங்கள் நோட்டை கொடுங்க, அப்படியே நில்லுங்க, நான் வந்துடுறேன். நீங்கள் பாருங்கள் சிவாஜி கணேசன். அவர் நடிப்புக்கு வந்துட்டார் சார். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ சார் வந்து கண்டுபிடிக்க போகிறார், இவர் வந்து ஆக்ட் பண்ண போகிறாரு. 5 எமோஷன்ஸ் பேர் எழுதியிருக்கேன் சார். அவர் ஒன்றொன்னா அவரை காமிப்பேன், அவர் ஒன்றொன்னா முகத்தில் காட்டுவார். கையெல்லாம் நாட்டக்கூடாது சார், பேசக்கூடாது. நீங்கள் என்ன இப்போ இது ஆக்ஷன் ட்ராமா போயிட்டீங்களா நீங்கள்? அதெல்லாம் பண்ணலாம், அது பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். என்ன எமோஷன் சொல்லுங்கள் சார்? அமைதி, வேற சாந்தம், சோகம், மௌனம். பாருங்கள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். மௌனம், பயம். சரி, ஓகே, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ சிரிக்க. ஓகே, இது வந்து முதல்ல ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 2வது நம்ம போவோம் சார். இல்லை, இவர் தான் சொல்லணும், நீங்களும் உங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் சொன்ன ஆன்சர், இவர் சொன்ன ஆன்சர் இவர் தெரியும். நீங்கள் என்ன சின்ன ஆன்சர் சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் யாருமே 50 மார்க் கீழே போடல, எக்ஸப்ட் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் 30 போட்டார். மீது எல்லாருமே 50க்கு மேலே தான் போட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே நமக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு இப்போ நான் சொல்லிடுவேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவேன். சோகம், துக்கம், துக்கம், தூக்கம்.
ஓகே, துக்கம் தூக்கம், ஆகா. கவலை, பரவாயில்ல. ஓகே சார், எல்லாரும் வேறு வேறு. வருத்தம், ஓகே. இங்கே பாருங்கள், உங்கள் ஆன்சர் நிறைய பேர் ஆன்சரே சொல்லலை, உங்களாம் 0 போட்டுருங்க. ஆன்சர் சொல்லவங்க மட்டும் கரெக்டாக சொன்னீங்கன்னா கடைசியாக நான் கரெக்டான ஆன்சர் கடைசியாக சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு கேள்விக்கு 20 மார்க். ஏமாற்றம், அது நோட் பண்ணிக்கிங்க சார். நான் கடைசி ஆன்சர் சொல்கிறேன். 3வது எமோஷன் சார். ஆச்சரியம், கோபம், முறைக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லைங்க, சிவாஜி கணேசனை வந்து நான் இப்போ தான் நேராக பார்க்குறேன் சார். ஆகா, வியப்பு, ஆச்சரியம். சார் முகத்தை ஜூம் பண்ணுங்க சார். நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் ஆன்சரை காணாமல் 2-3 வார்த்தை தான் வந்தது. அது ஏமாற்றம். ஓகே, இப்போ 4வது போயிடலாம் சார். மகிழ்ச்சி, கவலையின்மை, மகிழ்ச்சி. ஓகே. வீரம், வீரம், பெருமிதம், ஆனந்தம். கடைசி இது சார். ரெடி, லாஸ்ட் எமோஷன் சார். கர்வம், வீரம், ஆணவம், ஆணவம், சவால். பாருங்கள், ஏகப்பட்ட தமிழ் வார்த்தை எனக்கு இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன் சார். ஓகே, இப்போ நீங்கள் எல்லோரும் நீங்கள் மார்க் எவ்வளோ மார்க் போட்டோம்? நம்ம எல்லாம் தெரியும், எவ்வளோ அனுபவம் இருக்குது, நான் யார் தெரியுமான்ற மாதிரி இருந்தீங்கல்ல. நான் ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ மார்க் நீங்களே போட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்கள். முதல்ல அவர் பண்ணது வந்து மன அமைதி, 2வது கவலை, 3வது பொறாமை, 4வது மகிழ்ச்சி, 5வது கோபம். எனக்கு தெரிஞ்சு 60 மார்க், 2 கரெக்டு. ஓகே, 3 கரெக்டு, 2 கரெக்டு, மீதியெல்லாம் 0வா சார்? ஓகே சார், தேங்க்யூ. உட்காருங்க சார், உட்காருங்க. நன்றி சார், உங்கள் நோட்டில் எழுதிட்டேன், மன்னிக்கணும் சார். நல்லா கவனிங்க. எமோஷன் மேனேஜ்மெண்ட் ஏன் வந்து முதியோருக்கு தேவை அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நான் காமிச்சிட்டேனா சார்? உண்மை தான். நம்ம வயசானதுக்கப்புறம் நமக்கு ஒரு இது மைண்டில் வரும் சார். நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாதா? தெரியாது, 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 தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு வந்து எமோஷன் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது சார். நீங்கள் தெரியும். ஆமாம், ஆமாம், ஆமாம். ஓகே, ஓகே சார். என்ன சார் கிளம்பிட்டீங்க? ஒருவேளை கோவத்தில் கிளம்பிட்டீங்களா, விரிட்டுன்னு கிளம்பிட்டேன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஆமாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா சார்? எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ஏன் தேவை நமக்குன்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன நம்புகிறோம், நமக்கு எல்லாம் தெரியும் நம்புகிறோம், அதுக்கெல்லாம் இல்லைன்றதான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து 3 காலத்தில் இருப்போம் சார். 3 காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ கடைசி 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, கடைசி 24 மணி நேரத்தில் நேற்றுக்கு நீங்கள் நிறைய சிந்தனைகள் உங்கள் மைண்டில் ஓடும் தெரியுங்களா? அதில் எந்த விதமான சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 24 மணி நேரத்தில் பெரும்பாலான நேரம் உங்கள் பாஸ்ட்டை பற்றி, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணலை, அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மனச்சோர்வில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, நான் சொல்கிறது அதிகம். 51% இருந்தாலும் அதான் டாமினன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? 100க்கு 51 இருந்தாலும் டாமினன்ஸ் தான். நான் கேட்குறது, நேற்றைக்கு என்ன விதமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தது? அதாவது நான் அவளுக்கு அவ்வளோ பண்ணேன், இவ்வளோ பண்ணேன், எனக்கு எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா, இறந்த காலத்தை பற்றி, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு செயலை பற்றி அதிகமான எண்ணம் இருந்ததுன்னா உங்களுக்கு டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம், மனச்சோர்வில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை ஒருவேளை நாளைக்கு என்ன ஆகும், எனக்கு இதெல்லாம் வருமா, இந்த மாதிரி யோசனைகள் எதிர்காலத்தை பற்றி இருந்ததுன்னா நீங்கள் மனப்பதட்டத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இறந்த காலத்தில் இருந்தாலும் உளவியல் சார்ந்த பிரச்சனை, எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தாலும் உளவியல் சார்ந்த பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் சார்? நிகழ்காலத்தில் இருக்கணும். இந்த மொமெண்ட் நம்ம இங்கே செஷனில் உள்ளே உட்காந்துருக்கோம் இல்லையா, கவனிப்போமே, என்ன தான் சொல்கிறேன் பார்த்துருவான், நமக்கு தெரியாதவன் சொல்லிடுவானா, அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா ப்ரெசென்ட்னு பேர். அதான் ப்ரெசென்ட். ஆமாம் சார். வரேன் சார், வரேன் சார். உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு போகிறோம், அடுத்த கேள்வி அதான் ஆன்சர் சார். நல்லா கவனிங்க. ப்ரெசென்ட்டில் இருக்கிறது வந்து அமைதியாக இருக்கிறது வந்து.
இப்போ நான் வந்து மைண்ட்ஃபுல்னு ஒரு கான்செப்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது நீங்கள் +1லேருந்து +2க்கு போகிறதுக்கு. மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்களா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 3 கேள்வி தான் அவங்க எல்லாருக்கும். ஒன்று ஒவ்வொரு மார்க் கொடுங்க சார். சரியா? அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பேர் சார் என்ன துறை சார்? நீங்கள் என்ன துறையில் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு சம்மந்தமான துறையில் அவங்க எல்லாமே தெரியும்னு வச்சுங்களேன். நல்லா கவனிங்க சார். வெங்கட்ராமன் சார் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னு வச்சுங்களேன். 34 வருஷம் அனுபவம். இப்போ நான் வந்து நான் வந்து கோஆப்ரேட்டிவில் டிப்ளமோ படிச்சிருக்கேன்னு வச்சுங்க. நான் வந்து கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ படிச்சிருக்கேன். நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் கோஆப்ரேட்டிவ் பற்றி நான் 1 மணி நேரம் பாடம் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கவனிப்பீங்களா? கேள்வி நல்லா கவனிங்க சார். அவர் கோஆப்ரேட்டிவ் 34 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட போயிட்டு சார் 1 மணி நேரம் நான் கோஆப்ரேட்டிவ் பற்றி பேச போகிறேன், நீங்கள் கவனிப்பீங்கன்னா? கவனிக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. முதல்ல நீங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்கள் குழந்தையோ சுற்றி இருக்கவனோ வந்து யாராவது சொல்லும் போது எனக்கு தெரியாது நீ சொல்ல போறியா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடு. ஓப்பன்னஸ்னு பேர். நீங்கள் அந்த துறையில் நீங்கள் தாங்க பெரிய ஆள், நீங்கள் தான் கிங்கு. அந்த துறையில் ஒருத்தன் சின்ன பையன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல வந்தானா முதல் முறை கேட்குற மாதிரி ஆர்வமாக கேட்கக்கூடிய மனநிலை இருந்ததுன்னா மைண்ட்ஃபுல்னஸில் 1 பாயிண்ட் போட்டுங்க, 1 மார்க். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. உதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தேன்னா மனைவி எடுத்துக்கணும். உங்கள் ஒய்ஃப் ஏதாவது சொன்னாலும் நிறுத்து, எனக்கு தெரியும். இப்போ அங்கேயே ஓப்பன்னஸ் போச்சுங்களா? அது உங்கள் மனைவி சொல்கிறது. அதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல போகும்போது வந்து அதான் எனக்கு தெரியுமே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறது வந்து அவங்க சொல்கிறது. இது ஓப்பன்னஸ் கிடையாது. முதல் ஆட்டிடியூட் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் ஒரு எல்கேஜி பையன் அப்படியா முறை கேட்குற மாதிரி கேட்குற. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறத, இதுதான் ஓப்பன்னஸ். அவர் நாங்கள்லாம் வரும்போது எப்படி உட்காந்துருந்தோம், இப்போ தான் நீ கிளப்பி விட்ருக்கன்றார் அவர். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன்னஸ். 2வது மனநிலை உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த ரியாலிட்டி. அக்செப்ட் த ரியாலிட்டி. சார் உங்கள் பேர் சார்? கஜேந்திரன் சார். இப்போ கஜேந்திரன் சார் வந்து ரோட் சைடு, ராஜேந்திரன் சார் மன்னிக்கணும், ராஜேந்திரன் சார் இருக்காங்க. ராஜேந்திரன் சார் வந்து ரோட் சைடு நிற்கிறாங்க. நான் பைக்கில் வரேன், ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் முன்னாடி கீழே விழுந்துறேன். என்ன சார் பண்ணுவீங்க? தூக்கி விடுவா. தலையில் ரொம்ப பலமாக அடிபட்டு ரத்தம் வருது. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவீங்களா சார்? கூப்பிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? ஐசியூவில் வைப்பாங்களா? இல்லையே, அங்கே ஒரு பெரிய மிஷின் ஒன்று ஓடும் தெரியுங்களா? ஒரு மிஷின் என்ன பண்ணும், மேலே கீழேயும் போகும், கீங்கின்னு போயிட்டே இருக்குமா? ஒருவேளை அந்த கோடு நேராக போச்சுன்னா போச்சா? அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுதா, நம்ம லைஃப்பில் நல்லது வரும் கெட்டதும் வரும். அக்செப்ட் த ரியாலிட்டிக்கு தான் 2வது ஆட்டிடியூட். நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நாளைக்கு சோகம் வரும். அதுக்கு நீங்கள் மென்டலாக ப்ரிப்பேர்ட் ஆகிடணும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு ஹாப்பியாக இருப்பீங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துருந்துறீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணு, நீங்கள் டவுனில் இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க, மேலே இருந்தீங்கன்னா டவுன் வருவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதான் 2வது மனநிலை. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த மனநிலை இருக்கணும். 2வது ஆட்டிடியூட். 3வது ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியாக்டிவ். இப்போ நான் ரியாக்டிவ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சார் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பேர் சார்? நீங்கள் தான். அவர் தான் அவர் பின்னாடி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை சார். நானே வந்து எதுவும் சொல்ல வேணாம் தான் கடைசியாக உட்காந்துருக்கேன். இன்னும் நோண்டு. உங்கள் பேர் சார்? ஓகே, வெரி குட். ஜனாதிபதி சார். இப்போ நான் உங்களை நல்லா கவனிங்க. நான் இந்த ரூம்லாம் கிடையாது, வெளில இருக்கேன், நான் யாருனே தெரியாது. நான் உங்களை திட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெளில இருக்கோம், நான் யாருனே தெரியாது, உங்களை நான் திட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாருங்க, நல்ல கவனிங்க. நான் திட்டினோன்னா திட்டுறாரு இல்லையா, அப்போ ரியாக்ட் பண்ணுறாரு. இது 3வது மனநிலை கிடையாது. அதாவது நான் ரியாக்டிவாக இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பேனா கொடுக்குறேன் சார். இந்த பேனாவை வாங்கினா யாரோடது, வாங்கலைனா யாரோடது சார்? இந்த பேனா உங்கள்கிட்ட நான் தர்றேன், வாங்கினா யாரோடது? வாங்கலைன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தானே இருக்கும். இப்போ நான் உங்களை திட்டுறேன், வாங்கினா யாரோடது? உங்கது. வாங்கலைன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்கது. சார் கேட்டாங்களே இரிட்டேட்டாக வருதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ தான் வர்ற அந்த பாயிண்ட்டுக்கு. நான் ரியாக்டிவ். நம்மளை சுற்றி உள்ள ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ள உட்காருங்க சார், குறைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன ஒன்றுமே தெரில, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. நீ மட்டும் ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணிடுமா? நம்மளை யாராவது ஒருத்தவங்க அப்படி கையை காமிச்சிட்டா போதும், எல்லா வரலையும் நீட்டிடும் அவங்க பக்கம். நீட்டும் தெரியுங்களா? இப்போ நான் ரியாக்டிவ்ன்றதுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன் நான். அவர் பேர் கௌதம புத்தர், தெரியலைங்களா? யார் சார்?
புத்தர். இப்போ திடீர்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? எங்கள் பசங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதும்போது ஆன்சர் சூப்பராக எழுதுவாங்க சார். கௌதம புத்தர் வந்து அவர் பேர் மட்டும்தான் தெரியும், ஆனால் 2 பக்கம் எழுதுவான். என்ன எழுதுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த வார்த்தை கௌதம புத்தர் வந்து கௌதம புத்தர். அவர் ஏன் கௌதம புத்தர், அவங்க அம்மா வந்து அவரை கௌதம புத்தர் என்று கூப்பிடுவார். இதே மாதிரி 2 பக்கம் போகும். ஆனால் அதுக்கு நான் ஒரு 5 மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க அவங்களும். இப்போ நம்ம இங்கே வரும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கொள்கையில் ஒவ்வொரு வில்லேஜாக போயிட்டே சொல்லிகிட்டே போகிறார். அகிம்சையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறார். ஒரு ஊரில் ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ள ஆட்கள் இருப்பாங்களே, எதிர்கொள்கை உள்ள ஆட்கள். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, புத்தரை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறார். இந்த காது கொடுத்து கேட்க முடியல, கண்ணா அப்படின்னான்னு திட்டுறார். புத்தர் அமைதியாக இருக்கார். ஆனால் புத்தரோட இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, சீடர்கள்லாம், சிசிய பிள்ளைகள், அவர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவனை அடிக்க போகிறார். புத்தர் தடுத்துறார். அதெல்லாம் பண்ணாத வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். ஆனால் ஈவினிங் போய் செட்டில் ஆகிறாங்க. புத்தர்ட்ட அவர் கேட்குறார், ஏன் நீங்கள் என்னை அடிக்க விடல? நீங்கள் பெரிய மனுஷன், ஒன்றும் திட்டலை. நான் வந்து எனக்கு வந்து என்னோடய ஆசிரியர் திட்டமும் எனக்கு கோவம் வரும்ல, ஏன் என்னை கோவத்தை வெளிப்படுத்த விட மாட்டேங்க? அப்போ என்ன சொன்னார்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் கையிலேருந்து பணத்தை எடுப்பார். இந்த பணத்தை நான் உன்ட்ட தரேன், வாங்கினா யாரோடது, வாங்கினா யாருன்னு கேட்பார். வாங்கினா என்னோடது. அவன் எனக்கு அவ்வளோ திட்டினா இல்லையா, அவன் எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறான், நான் வாங்கலை, பக்கத்துலேருந்து எனக்கு கொடுத்தா நீ வாங்கிட்டேன்றார் அவர். சீடருக்கு ஏன் கோவம் வருதுன்னா, இவரை திட்டுறது அவர் வாங்கிட்டார். இப்போ நிறைய நேரங்களில் ஒன்றும் இல்லை சார், உங்கள் மனைவியோ உங்கள் ஹஸ்பண்டை திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அமைதியாக இருந்துகிட்டே இருங்களேன், நீங்கள் ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ஒன்றுமே கண்டுக்கலாம், ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் வந்து திரும்ப ரியாக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டிங்கன்னா திரும்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. வாங்கிக்காதீங்க. நிலந்து நாங்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கோன்னு எனக்கு தெரியுது. நீ என்ன 3வது ஆட்டிடியூட் சொல்ல, இது ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க என்ன திட்டாலும் அப்படி தான் நான் இருக்கேன்ற மாதிரி. அது நல்ல குணம். இப்போ 3 ஆட்டிடியூட் சார். ஒன்று வந்து ஓப்பன்னஸ். யார் என்ன சொன்னாலும் முதல் முறை கேட்குற மாதிரி கேட்கணும். அந்த துறையில் நீங்கள் வல்லுநராகவே இருந்தாலும் அதில் யாராவது ஒன்று சொல்ல வராங்கன்னா முதல் முறை கேட்குற மாதிரி கேட்கணும். 2வது ஆட்டிடியூட் என்ன சார்? அக்செப்ட் த ரியாலிட்டி. உங்கள் லைஃப்பில் நல்லது வரும், கெட்டது வரும், 2க்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். 3வது நான் ரியாக்டிவ். சுற்றி இருக்கவன் நம்ம கேலி கிண்டல் நம்மளை எதாவது பண்ணிகிட்டே இருப்பான், அமைதியாக இருக்கணும், எருவு மாடு மாதிரி. ஸோ இந்த 3 ஆட்டிடியூடு இருந்தது அப்படின்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன சார்? சரி, பசுமாடு மாறிங்க சார், மன்னிச்சுக்கோங்க சார், பசுமாடு. ஓகே, இப்போ நம்ம மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் வந்து நிறைய இருக்குது. அது பண்ணலாங்களா? ஒரு 2-3 எக்ஸசைஸ் மட்டும் சொல்லாமா? ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இல்லை நேராக உட்காந்துக்குங்க சார், நேராக உட்காந்துக்குங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு சேர் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே முதுகெலும்பு உள்ள பிராணிகள் தான் நம்ம நம்புகிறோம். அப்படின்னா முதுகெலும்புல நேராக இருக்கணும். நம்ம மண்புழு மாதிரி இன்வெர்டிபிரேட் மாதிரி நம்ம குனிஞ்சா உட்காந்துருக்கோம் இது வரைக்கும். இப்போ நேராக உட்காருங்கன்னு சொன்னோன்னா எல்லாருமே நேராக உட்காந்துட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார், மூச்சு உள்ளே இழுத்து வெளில விடுறோம் இல்லைங்களா, நல்ல மூச்சு இழுத்து வெளில விடுங்க. வெரி குட். இது வந்து நம்ம 100 மீட்டர் ஓடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க தெரியுங்களா, கையை காலை ஆட்டிட்டு, அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ மைண்ட்ஃபுல்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் இப்போ நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மைண்ட்ஃபுல் ஸ்கொயர் ப்ரீத்திங் அல்லது பாக்ஸ் ப்ரீத்திங் சொல்லுவாங்க சார். நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம், எங்கே இருக்க வேணால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் மூச்சு உள்ளே இழுக்கிறோம் தெரியுங்களா, மூச்சு உள்ளே மேலே போகிறது, அதுக்கப்புறம் மூச்சை பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, மூச்சை பிடிக்கிறது, மூச்சை வெளியே விடுறது, திரும்ப மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ், ஒரு இடைவெளி. இப்போ அதுதான் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன், நின்றுக்கிட்டு கூட காட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் மூச்சை உள்ளே இழுக்கிறேன், 3 கவுண்டு உள்ளே இழுத்துருக்கேன்னா, அடுத்த 3 கவுண்டு மூச்சை பிடிச்சிருக்கேன், அடுத்த 3 கவுண்டு நான் வெளில ஓடணும், அடுத்து பாஸ், அடுத்து முள்ள எடுக்கணும், 3 கவுண்ட்டுக்கு. இது புரிஞ்சுங்களா சார்? 3 கவுண்ட்டுக்கு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும், 3 கவுண்ட் பாஸ், 3 கவுண்ட் வெளில விடணும், 3 கவுண்ட் பாஸ். இது வந்து 10 சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை மூடிக்குங்க சார், கண்ணை மூடிக்க, நல்லா நேராக உட்காந்துங்க. இப்போ நானும் உங்க கூட சேர்ந்து தான் பண்ண போகிறேன். எனக்கு முன்னாடி நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா நீங்கள் சரியாக பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸ்டார்ட்னு சொல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யார் ஒழுங்காக பண்ணீங்கன்னு தெரிஞ்சிடும் எனக்கு. ரெடிங்களா? ரெடி? 1 2 3.
ஓகே, எல்லாம் நார்மலாகிக்குங்க சார். பெரும்பாலும் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஏசி ரூம் வேறு, நல்ல தூக்கம் வரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ரேண்டமாக ஒரு 2-3 பேர்கிட்ட கேள்வி. இப்போ இந்த ப்ரீத்திங் கவுண்ட் பண்ணி எண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, வேறு ஏதாவது யோசனை வந்ததா? வராது. ஏன்னா நீங்கள் நம்பரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ப்ரெசென்ட்டில் இருந்தீங்க. இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் நமக்கு முக்கியமானது. நம்மளை என்ன பண்ணணும்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது நெகட்டிவான வார்த்தைகள், ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா அவங்க முன்னாடி எல்லாமே உள்ளே இழுத்துட்டு போகும், அவங்கள ட்ராக் பண்ணி ஃபாஸ்ட்டு கொண்டு போகும். ஏன்னா ஃபியூச்சர் நாளைக்கு என்ன ஆகுமோ அன்சர்டனிட்டி கொண்டு போகும். இது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இதில் 156 எக்ஸசைஸ் இருக்குது சார் மைண்ட்ஃபுல்னஸில். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னே இருக்குது. எப்படி சாப்பிடணுன்னு ஒரு இது இருக்குது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில். உதாரணமாக நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி பண்ணுவோம் நம்ம? டக்குன்னு ஓப்பன் பண்ணோன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கில் முதல்ல நீங்கள் அதை டச் பண்ணி பார்க்கணும், ஸ்மெல் பார்க்கணும். நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்ன்றதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் ப்ரிப்பேர்டாகி நீங்கள் எல்லாமே பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. இருக்கிற 2-3 நிமிஷத்தில் அப்படியே எடுத்தோம்னா டக்குன்னு போட வேண்டியது, வயிற்றுக்குள்ளே ஒரே அமுக்கு. இப்போ மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கே கிடையாது. இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் வந்து மஸ்ட் பி ஸ்டார்டட் ஃப்ரம் எவ்ரி ஆக்ஷன்ஸ். இப்போ கேட்கும்போது மைண்ட்ஃபுல்லாக லிசன் பண்ணணும், நடக்கும்போது மைண்ட்ஃபுல்லாக பார்த்து நடன்னு சொல்கிறோம் தெரியுங்களா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், வார்த்தையை ஒழுங்காக பயன்படுத்து. இந்த மாதிரிலாம் அந்த மைண்ட்ஃபுல்ன்றது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில் கொண்டு வரணும். முதல்ல நீங்கள் கவனித்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண, அன்கான்ஷியஸாக வந்துடும். இப்போ சைக்கிள் பழகும்போது நீங்கள் கவனமாக ஓட்டுறீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் ஓட்டணும் அவசியம் கிடையாது. அதான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும். இது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸில் வருது. இப்போ ரெண்டாவது சார், இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லாமல் சரியாக இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்குறேன் சார். எங்கே? பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இறங்குறேன். அந்த கார்னரில் டீ கடை நிறையா இருக்கும் தெரியுங்களா? அங்கே வந்து 4 பெரிய மனுஷங்க, பெரிய ஆட்கள், ரவுடிமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ரவுடிமாக 4 பேர் இருக்காங்க. நான் ஒரு இந்த மாதிரி பை கொண்டு வரேன். அப்படி எடுத்து வரும்போது அவங்க குடிச்சிட்டு இருக்க சூடாக இருக்க டீ ஒருத்தர் ஒயிட் ஷர்ட்டில் கொட்டிடுது, சூடாக கொட்டிடுது. அவர் என் முகத்தை பார்க்குறாரு. இவன் மதுரைக்காரன் இல்லை, சென்னையிலேருந்து வந்திருக்கான்னு அவர் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவாங்க சார் என்னைய? நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன், டீ அவங்க மேலே டீ கொட்டிருச்சு, என்ன பண்ணுவாங்க சார்? நீங்களே ரொம்ப பண்பான ஆள் சார். நான் சொன்னால் ஓங்கி பலார்னு அடிப்பார் இல்லையா? என்ன டேய் பார்த்து ஓங்கி பலார்னு அடிப்பார். அப்படி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய கடவா போல் கீழே விழுகுது. அங்கே பாருங்க எவ்வளோ சந்தோஷம். நம்ம உள்ளுக்குள்ளே கடவாப்பள்ளி கீழே விடுறது மகிழ்ச்சியாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க. நான் எவ்வளோ வேதனையில் இருப்பேன், அதை கண்டுக்கவே இல்லை நீங்கள். ஓகே, அந்த பல்லு கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா, நான் யாரும் முன்னாடி நல்லா இருக்குன்னு நினச்சா அந்த 4 பேர் வராங்க சார். அவன் அடிக்கிறதுக்கும் என் பல்லு கீழே விழுகிறதுக்கும் யார் முன்னாடி நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா அவங்க வராங்க. அதாவது பரவாயில்ல, இந்த பக்கம் 4 அழகான பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிட்டு போகுது, 4 அழகான பொண்ணுங்க பார்த்து சிரிச்சிட்டு போகுது. இப்போ எனக்கு எது வலி அதிகமாக இருக்குங்க சார்? அடி வாங்கினது பல்லு விழுந்துச்சு, அந்த வலி அதிகமாக இருக்குமா? பாருங்கள். இப்போ இது அந்த சொந்தக்காரங்க பார்த்து பாருங்கள், முதல்ல அப்படியே மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆள் மாறுதா? ஆனால் ஆக்சுவலாக எது வலிக்கணும்? பல்ல விழுந்தால் தானே வலிக்கணும். ஆனால் இது போயிடுச்சா? ஆனால் மற்ற 2 தான் நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. சொந்தக்காரன் பார்த்தால நம்ம என்ன தோணும், இவன் அவன்கிட்ட சொல்லியிருப்பானா, நேரம் ஃபோன் போட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பானா, மைண்டில் ஓடிட்டே இருக்குமா? க்ளவுட்ஸ் ஆஃப் தாட்ஸ். இதில் நான் எப்படி வெளில வருது சார்? எனக்கு தெரியல. நீங்கள்லாம் பெரிய பெரிய அனுபவத்தில் நிறையா பெரிய அனுபவம் உள்ள ஆட்கள் நீங்கள் எல்லாருமே. உங்கள் பக்கத்தில் வந்து பாவமாக நிற்கிறேன், எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன சார், நீங்கள் 2 அடி சேர்த்து அடிப்பீங்களா? இப்போ உதாரணமாக வந்து சார், உங்கள் நேம் சார்? ஜெயராஜன் சார் வந்து என்னோடய நண்பர். உதாரணத்தை உங்களை எடுத்துக்கிறேன் சார். ஜெயராஜன் சார் என்னோடய நண்பர். நேராக அவங்க வீட்டுக்கு போகிறேன். மேடம் இருக்காங்க. என்ன சுரேஷ் முகமெல்லாம் வீங்கி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பெரியார் பஸ்ஸில் ஒரு 4 பேர் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன், மேடம் ஜெயராஜ் சார் எங்கே இருக்காருன்னு கேட்குறேன். தம்பி போன வாரம் அவர் திருநெல்வேலிக்கு போயிருந்தாருப்பா, அங்கே 7 பேர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அப்போட நம்மளால் பரவாயில்ல 4 பேர் தான், அவர் 7 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நம்ம யார்கிட்டயா ப்ராப்ளத்தை சொல்லி பார்த்துறீங்களா, அதோட பெரிய ப்ராப்ளத்தை எங்கேயா சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? அப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம பரவாயில்லன்னு தோணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். பாருங்கள், எம்ஜிஆரை வச்சுருக்காரு பக்கத்துலேயே.
அதுவும் கலைஞர் லைப்ரரியில். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு பேர் வெண்ட் அவுட்னு பேர். இந்த ரூம்லாம் அடைச்சிடும், காற்றே உள்ளே வரலன்னு வச்சுங்க சார். காற்றே உள்ளே வரல, போட்டு மனப்புழுக்கமாக இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன விண்டோவை திறந்தால் காற்று உள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? அப்பான்னு ஃபீல் பண்ணணும் தெரியுங்களா? அதே தான் அது. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, உங்கள் மன கஷ்டம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் போய் யார்ட்டையா ஷேர் பண்ணுங்கள். அது என்ன பண்ணும்? அப்பா மன பாரமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? மன பாரமே குறைஞ்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சாரும் நானும் நண்பராக இருக்கேன்னு வச்சுங்க, இது அவர்கிட்டயே இருக்கும். நாளைக்கு எனக்கும் சாருக்கும் சண்டை, ஜெயராஜ் சாருக்கு எனக்கு சண்டைன்னு வச்சுங்க. நாளை கழிச்சு இங்கே லைப்ரரி உள்ளே வரும்போது வாட்ச்மேன் கேட்பார், என்ன சுரேஷ் 4 பேராமேன்னு வரும். செக்யூரிட்டி கேட்பார் இல்லையா? நானும் ஜெயராஜ் சார் வரோம், என்ன சுரேஷ் 4, அவங்கன்னு உள்ளே வந்து அவர் கையெழுத்து போடுறதுல அவர் கேட்பார், என்ன சுரேஷ் 4 பேராமே அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட முடியாது, எல்லா விஷயம் ஷேர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இன்னொரு டெக்னிக் இருக்குது. முதல்ல சொன்னதுக்கு பேர் ஃப்ரீ அசோசியேஷன் பேர். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மன அழுத்தம், மன கஷ்டத்தில் என்ன பண்ணணும்? வெளில ஷேர் பண்ணணும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, எனக்கு யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்குற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னை 4 பேர் அடித்தாங்க இல்லைங்களா, நான் கண்ணை மூடிக்கிறேன் சார். கண்ணை மூடிட்டு ஓங்கி ஒருத்தர் அடிக்கிறேன், மேலே போய் எங்கே விழுகிறார்? கன்னியாகுமரியில் விழுகிறார், ஒரே அடியில். இன்னொருத்தர் அடிக்கிறேன், காஷ்மீரில் விழுகிறார். மீது 2 பேர் மரண பீதியில் என் காலில் விழுந்து என்னை விட்டுருங்கன்னு கதறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுறேன்? கற்பனையில் மட்டும்தான், உண்மையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன், இதை பார்த்துட்டு இருக்க அந்த சொந்தக்காரன் வந்து, அப்பா பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாமே விசுவலைசேஷன் பண்ணுறேன். இந்த 4 பொண்ணுங்க வந்து ஆஹா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. இது எதுவுமே நடக்கலை, நடக்கவும் நடக்காது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த விசுவலைசேஷன் பண்ணுறேன். இதுக்கு பேர் மைண்டில் கிராட்டிஃபிகேஷனு பேர். மைண்டில் கிராட்டிஃபிகேஷன் பேர். இந்த கிராட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனக்கவலைகளை உள்ளே வச்சு அழுத்தி வச்சிங்கன்னா, அது வந்து உங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து வலியை தாங்குற அளவுக்கு நான் தாங்கிக்கிறோங்க. என்றைக்காவது நான் வீக்காக வந்துடுறீங்களா, அது என்னை பிடிச்சி அழுத்தும். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உடல் வலு குறையும் போது, மன வலு குறையும் போது, இட் வில் மேனிஃபெஸ்டட் அஸ் ஆன் சிவியர் மென்டல் இல்னஸாக வரும்னு சொல்கிறார். ரொம்ப தீவிரமான மனநோயாக வரும்னு சொல்கிறார். நீங்கள் அதை அழுத்தி வைக்காமல் என்ன பண்ணணும்? வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றுறது? அப்போ நான் சொன்னீங்களா, ஒன்று வந்து நண்பர்கள்ட்ட நல்லா கவனிங்க சார். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய படங்களில் நீங்கள் ஜென்ஸ் எல்லாம் வெளில போய்ட்டு டீ கடையில் உட்காந்து 4-5 பேராக பேசிகிட்டே இருப்பீங்கல்ல. அடுத்து டாஸ்மாக் அந்த போய் நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, நம்ம தண்ணி அடிக்கிறதுனால ரிலாக்ஸ். அது தண்ணி அடிக்கலாம் கிடையாது. ஒரு ஸ்டடி பண்ணாங்க ரீசெண்டாக, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணோம். ஏன் டாஸ்மாகில் போகிறதுக்கு எல்லாமே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஆக்சுவலாக தண்ணி அடிக்கிறதுனால கிடையாது. அங்கே உட்காந்து பேசுகிறான் தெரியுங்களா, புல்ல இருக்க பூரா வெளில கொட்டலாம். ஆமாம், வெளில கொட்டினதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக இருப்பான். அவன் என்ன நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அடித்ததுனால ரிலாக்ஸாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் உங்களுக்கு நல்லா உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துங்க சார். நீங்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் எடுத்து 4 பேர் கேட்குறணும், என்ன பேசணும்னு கேட்குற மாதிரி 4 நண்பர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மனநிலை நீங்கள் பேசணும், எனக்கு வேலை இருக்குன்னு வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பேசும்போது நீங்களும் கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பேசும்போது நீங்கள் எப்படி பேசினா அவர் கேட்குறீங்களோ, அதே மாதிரி அவர் ஃபோன் பேசும்போது நீங்களும் கேட்கணும். இந்த மாதிரி மினிமம் உங்கள் ஃபோன் லிஸ்ட்டில் 4 பேர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோனை தூக்கி ஓரமாக போட்டுருங்க, பிரயோஜனம் இல்லை. இது வந்து மேண்டேட்ரி. 4 பேர் நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. இதுதான் மனநிலைமையை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு முறை. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மைண்டில் வந்து விசுவலைசேஷன் பண்ணுன்னு சொன்னேன் இல்லைங்களா. வேறு எப்படி நான் வெளில வர்றது? வேறு எப்படி வெளில வர்றது? 2 மெத்தட் சொன்னேன் சார். ஒன்று வந்து நீங்கள் வெண்ட் அவுட் பண்ணணும், போயிட்டு புலம்புறது. என்னை அடிச்சுப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னை அந்த மாதிரி சொல்லிட்டானே, அந்த மருமக மாமியார் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா அவங்க மன ஆற்றத்தை வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது நல்லது. ஆக்சுவலாக அந்த புலம்புறன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லது. இப்போ நான் சொன்ன நம்பிக்கையான ஆட்கள் தான் ஷேர் பண்ணணும். இப்போ நம்பிக்கை எனக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெத்தட் இருக்குது. கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கோயிலுக்கு போயிடுங்க. நிறைய பேர் நீங்கள் கோயில் கும்பிடும்போது, சாமி கும்பிடும்போது பார்த்துருக்கீங்களா, நேராக பேசிட்டு இருப்பான், என்ன ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுற, பார்த்துருக்கீங்களா? நமக்கு பார்க்கும்போது நமக்கு வியர்டாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போகிறத ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. போயிட்டு அன்றைக்கி உள்ளே அடக்கி வச்சுருப்பீங்களா, எடுத்து வெளில போட்டு வந்துடுங்க. இதான் எனக்கெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்க அப்படின்னு அங்கே கொடுத்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப 3ஆவது மெத்தட். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போயிருக்கோம் சார்? 0லேருந்து எங்கே போயிருக்கோம்? 2க்கு வந்துட்டோம். அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 0லேருந்து +1க்கு வந்தோம், +2க்கு வந்துட்டோம். இப்போ +3க்கு போகணும். எப்படி போகிறது?
பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த ரோலில் சார் கடைசியாக நீங்கள் இருக்கீங்கள, வாங்க சார் ப்ளீஸ், வெல்கம் சார். ஏன்னா கடைசி ரோலில் தான் நமக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா கிளாஸ் ரூமில் அவங்க பசங்க கவனிக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் நல்லா கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கடைசி ரோல் தான் நம்ம கூப்பிட்டுக்கோம். உங்கள் பேர் சார்? ராஜா. சரி, இப்போ சார் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, சார் இப்போ மேட்டுப்பாளையம் டு ஊட்டி என்ன ஸ்பெஷல் தெரியுமா சார்? ட்ரெயின். வெரி குட். என்ன எதுக்காக ஃபேமஸ் சார் ட்ரெயினில்? ஹெரிட்டேஜ். அதாவது உலகத்திலேயே நீராவி என்ஜினில் போகக்கூடிய ட்ரெயின் வந்து அது வந்து முக்கியமான ஒரு ட்ரெயின். இப்போ ராஜா சார் என்ன பண்ண போகிறாருன்னா, இவர் தான் பைலட்டு. பைலட்னா யார் சார்? ட்ரெயினை ஓட்டுறவர். இப்போ ட்ரெயினை எப்படி ஓட்டுவீங்க சார் நீங்கள்? குச்சி 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 கூ கூ. இப்போ நீங்கள் கிளாப்லேயே ஓட்ட போகிறார் இப்போ சார். இப்போ நானும் சார் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, கை முன்னாடி வைக்கிறோம் இல்லைங்க சார், நாங்கள் 2 வாட்டி முன்னாடி வைப்போம், எல்லோரும் ஒரே நேரத்தில் கை தட்டணும். இங்கே குழந்தையாக மாறிட்டார் சார். ஓகே, ரெடிங்களா சார்? நல்லா கவனிங்க, எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே தட்டு, ஒரு தட்டு தான் தட்டணும், கையில் தட்டணும். சரிங்களா? ரெடி? இல்லை இருங்க, முடிச்சிடுவோம் சார். நம்ம இப்போ ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஒரு வார்ம் அப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின் ஓட்டுவார். நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும், அதுக்கப்புறம் பைலட் நான் வண்டியை கொடுத்துட்றேன். இப்போ நான் கையை முன்னாடி கொண்டு வரும்போது எல்லோரும் ஒரே நேரத்தில் கை தட்டணும். ரெடிங்களா சார்? நீங்கள் தட்டணும், கை தட்டணும். நீங்கள் எல்லாருமே கை தட்டணும் சார், ஒரே நேரத்தில் தட்டணும். இப்போ நீங்கள் சவுண்டு கேட்டீங்கல்ல, எங்கள் ஊரில் சின்ன வயசாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், எல்லோரும் போய் இந்த மந்தையில் சாணி தட்டுவாங்க, டம் டம்னு வேறு ஒரே நேரத்தில் தட்டணும்னு சொன்னேன். சரிங்களா சார்? ஓகே, ரெடி? அமேசிங் சார். இப்போ முன்னாடி வரும்போது ஒரு தட்டணும், பின்னாடி வரும்போது ஒரு தட்டணும். ரெடிங்களா? வேகமாக போகும்போது வேகமாக தட்டணுமே. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரையல் பார்த்துட்டேன். இப்போ நான் ராஜா சார்ட்ட பைலட்டை நான் ட்ரெயினை கொடுத்துட்டேன். இவர் மெதுவாக ட்ரெயின் ஏற்றி வேகமாக கொண்டு போக போகிறார். பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ட்ரெயின் இவருக்கு சரியாக ஓட்ட தெரியுதுங்களா? நான் எதுவுமே சொல்லலை சார், எனக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது. நான் எப்படி ட்ரெயினை எப்படி ஓட்ட சொல்லி கொடுத்தேன். இப்போ நல்ல கவனிங்க, கார் ஓட்டும் போது டிரைவர் பக்கத்தில் வந்து சொல்லி கொடுப்பார், இப்படி ஓட்டுன்னுவார். சரியாக ஓட்டலாம் என்ன பண்ணுவாருங்க, அவர் பலார்னு ஒரு ஆள் பின்னாடி அடிப்பார், பார்த்துருக்கீங்களா? இப்போ அவர் வந்து ராஜா சாருக்கு இன்னொரு முறை ட்ரைனிங் கொடுப்பேன். அடுத்த நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து இருந்தேன், என்னை கூப்பிட்டு வந்து நீ வந்து பின்னாடி வர அடி பண்ணுறியான்னு பார்க்குறாரு. நீ வெளில வாடி மவனன்றாரு. பார்த்துக்கணும் சார், அதெல்லாம் பார்த்து. சரி, நான் திரும்ப ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், திரும்ப அவர் ஓட்டுவார். ரெடிங்களா? ஒரே தட்டு சார், பின்னாடி கையெல்லாம் வரணும். வெரி குட். சவுண்டு கூட்டிகிட்டே போகணும் வேகமாக போகும்போது. இப்போ வந்து நான் திரும்ப 2ஆம் முறை ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். டப்பு டப்புன்னு முதல்ல மெதுவாக போகணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கூட்டணும். அவர் நல்லா ஓட்டுறாரா வண்டி? இல்லை, உங்கள் மேலே பைலட் நம்ம மாற்றுறேன். புது பைலட் யார் சார் வரீங்க? நீங்கள் போய் உட்காருங்க சார். சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க. எவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு பார்த்தீங்களா நீங்கள்? உங்கள் பேர் சார்? சிவராமன் சார். ஓகே, புது பைலட் சிவராமன் சார் வந்துட்டார். ராஜா சார் சரியாக ஓட்டாதனால அவர் பரவாயில்ல, மலை மேலே ஏற்றி இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காரு நம்மளை. ஓகே, தொங்கலில் விட்டு போயிட்டார். ரெடி சார்? சூப்பர் சார். சார் உண்மையிலே பயங்கரமாக ஓட்டுங்க சார், வாழ்த்துக்கள் சார், ரொம்ப அருமையாக ஓட்டுனீங்க சார். வாங்க. சொல்லுங்கள் சார். ஓகே, குட் ஐ. ஓகே, ரொம்ப நன்றி சார், ஒரு நல்ல அனுபவம். ஓகே, இப்போ திரும்ப கை தட்டினீங்க இல்லையா? அடுத்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் நான் என்ன பேச போகிறேன்னு கவனிப்பீங்க. அதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். நம்ம
ஓகே, இப்போ யாராவது ஒரு ஆள், இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கல்ல, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து 1 மணி நேரம் கவனிச்சிருக்கேன், என்ன கவனிச்சேன்னு நான் சொல்ல போகிறேன். யார் சொல்ல போகிறீங்க? ஓ, நாங்கள் எக்கையா கவனித்தோம். நாங்கள் கேட்டோம். கேட்டது வேற, கவனிக்கிறது வேற. என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னு ஏதாவது ரேண்டமாக சொல்ல முடியுமா? பாருங்கள், நல்லா அக்செப்ட் த ரியாலிட்டி, மைண்ட்ஃபுல்னஸ், எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டு, செல்ஃப் ரெகுலேஷன், நான் ரியாக்டிவ், வெரி குட். இம்யூனிட்டி, வெரி குட். இம்யூனிட்டி, செல்ஃப் எஸ்டீம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அருமை சார், அருமை. வேற ஏகப்பட்ட பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சார், எனக்கே பெருமையாக இருக்குது. எங்கள் பசங்க கூட இவ்வளோ சொல்ல மாட்டாங்க. நான் ரியாக்டிவ், ஓகே. க்ளவுட்ஸ் ஆஃப் தாட்ஸ், ஓகே. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாங்களா? ஓகே, எல்லோரும் என் கூட இருக்கீங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு பேசலாம் சார்? நீங்கள் முன்னாடியே நம்ம இடங்கள்லாம் பசங்கள்லாம் வந்து நம்ம கேட்டணும். பசங்க நீங்கள் வந்து ஆடியன்ஸில் கேட்கணும். எனக்கு வந்து முதல் அனுபவம் வந்து என்னுடைய டீச்சிங் போகும்போது முதல் அனுபவம் என்னென்னாங்க சார், ரொம்ப ஆர்வம் டீச்சிங்கில் இருக்கும்போது. அடுத்து நான் முதல் கிளாஸ் போகும்போது என்ன பண்ணுறேன், ஒரு 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு 100 பேர் கவனிக்கிறாங்க. கவனிச்சிட்டு இருக்கும்போது நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். சைக்காலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் பாடி மைண்ட். 1 மணி நேரம் விடாமல், அதை மூச்சு விடாமல் பேசுன்னு சொல்லுவாங்களா, பேசி முடிச்சுட்டு கிளாஸை விட்டு வெளில போனேன் சார். போகும்போது அந்த பின்னாடி ரோவில் உட்காந்து பார்த்துருங்களா, அந்த பக்கம் போகும்போது ஜன்னல் இருக்கும் எங்கள் கிளாஸில். கடைசியில் 2 பேர் சொல்கிறான். நான் வந்து யதார்த்தமாக தான் சொன்னேன், யார் பற்ற பிள்ளையோ 1 மணி நேரம் அதுவாக புலம்பிட்டு போகுதுன்றான். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டேய் நான் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோடய முதல் கிளாஸு, 2வது கிளாஸ்னால் கூட பரவாயில்ல, எப்படி இருக்கும் பாருங்கள். எனக்கு ஒரு கேள்வியாக வந்துருச்சு, நம்ம ஒருவேளை டீச்சிங் சரியான ஆள் தானா? அது ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன்னா மேடம் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமே, ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்கணுமேன்னு படித்தோமே அப்படின்ற மாதிரி. அதனால தான் திரும்ப கேட்குறேன், நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அவங்ககிட்ட? நீ எவ்வளோ நேரம் வேணால் பேசு, நாங்கள் கேட்க. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு வந்து பாருங்கள் என்ன நினச்சிட்டிங்களோ பரவாயில்ல, இன்னும் பேசி யாரும் கேட்டுக்க வேண்டிய என்ன நீங்களா பரவாயில்ல, ஓப்பன்னஸ் நீங்கள். சில பேர் உள்ளவங்க நீ பேசு நீ பேசு, நாங்கள் கேட்க தானே போகிறோம் அப்படின்னு. ஓகே, இடையில கொஞ்சம் பிட் பாயிண்ட் வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது கரெக்டாக சொல்லணுமேன்றக்காக. ஓகே, இப்போ வந்து அடுத்த டாபிக் வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸாக எல்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல, அதுலேருந்து எப்படி வெளில வருது? இப்போ சார் வந்து ஒரு கேள்வி கேட்டார், ஒருத்தர் சொன்ன பார்த்தாலும் இரிட்டேஷனாக இருக்குது சார், பயங்கர கோபமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளில வருது? பண்ணவே முடியாது. நல்லா கவனிங்க, உங்கள் மேலே கோபமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உட்காந்தானே மெடிடேஷனை நீங்கள் தான் மைண்டு ஃபுல்லாக இருப்பீங்க. நல்லா உங்கள் மேலே கோபமாக இருக்குன்னா கண்ணை மூட்டை உட்காந்துன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஃபுல்லாக எல்லா இடமும் இருப்பீங்க, மைண்டே ஒரு மாதிரி ஆயிரும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த ரீடிங் த புக்ஸ், இயற்கை. எஸ் சார். இப்படி ஆமாம். ஓகே, சார் இல்லை நீங்கள் பேசுகிற எல்லாரும் கேட்கணும்ல, என்ன கேட்குது? அந்த மாணவனுடைய நல்ல பையன், சின்ன பையன், அழகான பையன், நான் போன உடனே அரவணைத்துக் கொள்வேன் அந்த பையனை. ஆனால் அந்த பையன் இந்த டீச்சரை காணா போட்டு வாங்கன்னு, எத்தனை மாதம்டா இவன்ட்ட படிச்சிருக்கா? 6 மாதம் தான் படித்தேன். ஏன் பிடிக்கலை? சில தோற்றப்பொழிவும் சில செயல்பாடுகளும் மனிதனை மாற்றுகின்றன. இது போல என்னுடைய வகுப்பில் மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு முறையும் கேட்பேன், எந்தெந்த வாசிக்கிற உனக்கு பிடிக்கும்டா, யாரை பிடிக்கல, ஏன் பிடிக்கல? ஒரு ஆசிரியருக்கு பேரே உள்ளே நுழைஞ்சவனே வச்சுட்டேன், கற்பனை கோயில் பூசாரின்ட்டேன். எனக்கு அப்படி அதிசயம். அப்புறம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய், எனக்கு என்னடா பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஐயா இன்னும் வைக்கல, இன்னமே தான் பார்ப்போம் அப்படின்னாங்க. பயந்து போயிட்டேன். அதாவது இந்த கடைசியாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் இவைகள் நிகழ்கின்றன? இவைகள் நிகழ்கின்றன ஏனென்றால் 38 ஆண்டுகள் மாணவர்களோட
மைக்கு பக்கத்தில் வச்சுங்க. 200 வணக்கம். 200 பேர் 300 பேர் இன்னும் பக்கத்தில் வைக்கணும் சார். 200 பேர் 300 பேரோட உட்காந்து எனக்கு பாட்டு நடத்த தெரியும். யாராவது கொட்டாவி விட்டால் அன்று நான் ரிசைன் பண்ணணும். அதுதான் சட்டம். எந்த ஆசிரியர் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு மாணவன் கொட்டாய் விடுவானே, ஆனால் அந்த ஆசிரியர் அன்று தோற்று விட்டார். எனக்கு நான் அதை பார்ப்பேன். எனக்கு அது கட்டாயம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போயிருக்கணும். 11 மணி ஸ்டார்ட் பண்ண உடனே 2 பேர் விட்டாங்க சார். அதுக்காக சொல்றேன். இயற்கை சார். நாங்கள் வயதானவங்க. இப்போ நான் எனக்கு 79 வயசு ஆச்சு. உட்காந்துருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கே படித்தார், யாரிடம் படித்தார், எப்படி படித்தார், இவருக்கு இவ்வளவு வரி வந்திருக்கிறது, இவரிடம் படிக்காமல் போய் விட்டோமே என்று உட்காந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆசீர்வாதம் பண்ணிருங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி. இல்லை பயந்து போய் உட்காந்துருக்கேன். உங்கள்கிட்ட படிப்பை பார்த்தோன்னே இப்படி இவ்வளோ நான் இந்த நூலகத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஒன்று நினச்சேன். கடவுளே, எனக்கு 95 வயதை கூட இன்னும் நிறையா படிக்க வேண்டியிருக்குது. ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. ஏன்னா இவ்வளோ புத்தகமா அப்படின்னு வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறேன். சார் இப்படி வந்துருங்க. இங்கே கேமரா இல்லை போதும். இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க. நான் ரெக்கார்டிங்கில் வச்சுருப்பாங்க. பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஓகே. வெளில போகணுமா, அதனால் சொல்லிட்டு போகிறேன் சார். வேறு ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் சைக்காலஜி பற்றி இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இந்தாங்க சார். சாருக்கு வந்து பாருங்கள் சைக்காலஜி ஒன்று. சார் ஒன்றுமே இல்லை சார். நம்மெல்லாம் வயதாட்டவங்க. எனக்கு என்னை விட 1-2 பேர் தான் கூட இருப்பாங்க வயசு. எனக்கு 79 வயது. 1945 நான் டேட் ஆஃப் பர்த். அன்பு கூர்ந்து ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன கிடைச்சாலும் படிங்க. கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான், கண்டதை உண்பவன் குண்டன் ஆவான். இதுதான் என்னுடைய வாக்கியம். சின்ன பிள்ளையிலிருந்து சொல்லிருக்கு சார். படிங்க. நான் ஒரு நாளைக்கு காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். 5:15 குளிக்கிறேன். குளித்து முடிச்சுட்டு திருநீரை நல்லா நிறுத்தி வயிறு எல்லாம் பூச்சிட்டு உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. ஹைட்ரஜன் பாம் பின்னால் போட்டாலும் 8:45 படுத்துருவேன். ஹைட்ரஜன் பாம்பு இப்படி வெளியே விழுந்தா ஓஹோ அப்படின்னு படுத்துங்கிடுவேன். ஆனால் திருப்பி அந்த 4:30 இது நாள் வரை என் வாழ்நாளில் நாள். தயவுசெய்து மனைவியோட சண்டை, பையன் கூட சண்டை, அப்பாவோட சண்டை எல்லாம் கண்டுக்காதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. உலகத்தை வெல்லலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நன்றி 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 சார். நன்றி நன்றி. வாங்க சார். தேங்க்யூ. சந்திக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி சார். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சரியாக பயன்படுத்திட்டாங்க சார். ஓகே. இப்போ நம்ம வந்து ஆங்கர், கோபம் வந்து எப்படி வெளில வருது, கோபம் என்ன பண்ணும்? இப்போ உதாரணமாக இப்போ சார் மேலே எனக்கு, சார் உங்களையே அதிகமாக எடுத்துக்கிறேன், சார் மேலே எனக்கு கோபம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்புறம் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டு எல்லா நேரம் என்னையவே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகே. இப்போ அவர் மேலே எனக்கு கோவம் இருக்குன்னு வச்சுங்களேன். கோவம் இருந்தால் எனக்கு என்ன ஆகும் சார்? வெரி குட். எதனால் நோயாக மாறுது சார்? அது வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்கிறீங்க. நான் ஆன்சர் கரெக்டு, பட் ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக வரல மேம். ப்ரெஷர், அது அழுத்தம் ஜாஸ்தியாகும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ நான் கையில் நெருப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஜஸ்ட் இமேஜின், ஒரு கங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நெருப்பு எடுத்து கையில் வச்சுருக்கேன். அது கோவம்னு வச்சுங்க. அது வந்து கோவம். நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய கோவம் இவரை சுடுன்னு நினைக்கிறேன். சுடுமா? யாரை சுடும்? நம்மளை தான் சுடும். அப்போ கோபம்ன்றது வந்து நெருப்பு மாதிரி. நீங்கள் கையில் வச்சா நம்மளை எப்படி சுடுமோ அதே மாதிரி நம்ம பிளட்டில் நீங்கள் யார் மேலேயே கோவப்படுறீங்கன்னு வச்சிங்களேன், அல்லது உங்கள் மேலேயே கோவப்படுறீங்கன்னு, நிறைய நேரங்கள் நம்ம மேலேயே கோவப்படுவோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிங்களா எல்லோரும், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மைண்ட்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்கள் மனசிட்ட, நான் எப்படி உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அது 3 விதமாக சொல்லும். உங்களை திட்டும், கண்ணா பண்ணான்னு, நீங்களாம் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன், நீங்களாம் அந்த மாதிரி வார்த்தைகள் நெகட்டிவாக சொல்லும். சிலது வந்து பாராட்டுதான்னு பாருங்கள், சிலது நியூட்ரலாக சொல்லும். என்ன அதிகமாக சொல்லுதுன்னு பாருங்கள். இன்னர் வாய்ஸ்னு பேர், அதுக்கு பேர். இப்போ இன்னர் வாய்ஸில் நெகட்டிவ் கிரிட்டிசிசம், உங்களை பற்றி நீங்களே குறை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மற்றவங்கள பார்க்கும்போது இரிட்டபிலிட்டினா மற்றவங்க மேலே கோபமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி. நம்மகிட்ட வந்து பிளட்டில் கார்டிசால்னு ஒன்று சொல்லுவாங்க சார். சார் கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் கோவப்படும் போது என்ன ஆகுனா, பிளட்டில் கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆனோன்னு குறையணும். குறையாமல் அங்கேயே இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், இம்யூனிட்டி முதல்ல அடியாகிறது இம்யூனிட்டி சார். உங்கள் பிளட்டில் கார்டிசால் லெவல் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல அடி வாங்குறது என்னது? இம்யூனிட்டி. இம்யூனிட்டி போச்சுன்னா என்ன பண்ணும்?
எல்லா வாசலையும் திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லா நோயும் உள்ளே வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கார்டிசால் லெவல் வராமல் இருக்குன்னு என்ன பண்ணணும், கோபப்படாமல் இருக்கும். கோபப்படாமல் இருக்க முடியுமானா முடியாது. நம்ம சொல்கிறேங்க இல்லைங்க, ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ ட்ரெயின் வேகமாக வர ட்ரெயின் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது கையை வச்சு. ஆனால் நீங்கள் அதே கையை வச்சு என்ன பண்ணால் லீவர் தள்ளினீங்கன்னா சேனலைஸ் பண்ணி விட தெரியுங்களா? அதான் பண்ண போகிறேன். எப்படி சேனலைஸ் பண்ணுறது? கோவத்தை எப்படி, இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க மடை மாற்றுதல். அமேசிங் சார். வேறு ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது. இப்போ யாரோ ஒருத்தவங்க உன்னால் முடியாதுன்னு சொல்லி திட்டுறாங்க இல்லையா, அவங்க மேலே கோவம் இருக்குன்னா நீங்கள் அதை பண்ணி காட்டணும், அந்த முயற்சி எடுத்து பண்ணணும். இப்போ டைவர்ட் பண்ணுறது தான் முதல் வழிமுறைகள். இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷனாக பண்ண முடியாது சார், ஏன்னா கோவமாக இருக்கும், மெடிடேஷன் பண்ண வராது. முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணணும். எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம்? ரெடியாக இருக்கீங்களா சார்? கடைசி எக்ஸசைஸ் இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துங்க சார், ஸ்ட்ரைட்டாக உட்காந்துங்க. இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு வந்து நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். சரி, கொஞ்சம் மைக் பிடிச்சிக்க முடியுமா ஒரு 2 மினிட்ஸ்? தேங்க்யூ. உங்கள் பேருங்க? சார் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கை தெரியுதுங்களா? கை வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு கைக்கு மேலே இன்னொரு கை வச்சுக்கோங்க சார். நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி நெத்தியில் வச்சுக்கோங்க. நெத்தியில் வச்சுட்டு நான் இப்படி திரும்பிக்கிறேன், தெரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணால் தலையை முன்னாடி தள்ளுங்க. 1 2 3. கையை தள்ளக்கூடாது. இங்கே பாருங்கள், கையை அதே இடத்துல இருக்கணும், கையை அதே இடத்துல இருக்கணும், உங்கள் தலையை முன்னாடி தள்ளணும். 1 2 3. இப்போ என்ன பண்ண, பின்னாடி வச்சுங்க சார், கையை தலையை பின்னாடி தள்ளுங்க. 1 2 3. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்களேன், ஒரு நிமிஷம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்குங்களா? இப்போ அதே மாதிரி வலது கை இந்த பக்கம் வச்சுங்க, வலது கை வச்சுங்க, இந்த பக்கம் தள்ளுங்க. 1 2 3. அதே மாதிரி இடது கை வச்சுங்க சார். 1 2 3. இப்போ நம்ம வந்து வார்ம் அப் தான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, என்ன பண்ணணும், செஷன் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து டைட் ஆகும், டைட்டாகி நீங்கள் இது பண்ணிடுறீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, முகம் என்ன பண்ண, எல்லா முகம் மசில்ஸ் என்ன பண்ணால் நல்லா டைட் பண்ணுங்க சார், க்ரன்ச் பண்ணுங்க நல்லா, ஃபுல்லாக முகத்தை வந்து க்ரன்ச் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் 3 times. 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 ரிலாக்ஸ். 3 times பண்ணிங்க இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணால் வாயை நல்லா ஒய்டராக ஓப்பன் பண்ணு. ஆன். 1 2 3 க்ளோஸ் பண்ணிங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்க. 1 2 3 times. ஓகே. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ முகத்தில் உள்ள எல்லா, தலைக்கு மேலே உள்ள எல்லா மசில்ஸையும் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும் சார், கையை முன்னாடி நல்லா நீட்டிங்க, 2 கை முன்னாடி நீட்டிங்க, 2 கை, நான் ஒரு கை நீட்ட முடியல, 2 கை முன்னாடி நீட்டிங்க, நல்லா டைட்டாக இருப்பேன். 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, நல்லா மேலே இப்படி வச்சுக்கோங்க சார். 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் நீங்கள் பாருங்கள், நல்லா வச்சுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். நல்லா டைட் பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். அடுத்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வயிறு, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். வயிறு நிறைய பேருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வயிறு உள்ளே தள்ளணும், நல்லா நல்லா உள்ளே தள்ளிங்க. 1 கஷ்டம், நம்மளோட கஷ்டம் சார். ஓகே, ரெடி? 1 2 3 ரிலாக்ஸ். வயிறு உள்ளே போயிட்டு அப்படி வெளில வரணும், சரிங்களா? 1 2 3 ரிலாக்ஸ். அகைன் 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ நம்ம பாடிலேருந்து தலையிலேருந்து அப்படியே வயிறு வரைக்கும் வந்துருக்குங்களா? அடுத்து என்ன பண்ணோன்னா, நல்ல காலை முன்னாடி நீட்டிங்க சார். 2 காலை முன்னாடி நீட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நான் கையில் காட்டிடுறேன், நீங்கள் காலில் அந்த மாதிரி பண்ணணும். இந்த கையை நீட்டிட்டு அப்படி முன்னாடி வளைங்க. கையை கிடையாது, காலை. ஆமாம், காலில் முன்னாடி நினச்சிங்க சார். 1 2 3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். அதே மாதிரி பின்னாடி, இப்போ நீங்கள் காலை முன்னாடி அந்த பார்த்த முன்னாடி இது பண்ணிங்களா, இப்போ பின்னாடி வளைக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரிங்களா? 1 2 3 ரிலாக்ஸ். 1 2
3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் பண்ணீங்க இல்லையா, மெதுவாக தலையிலேருந்து கால் வரை. இப்போ உங்கள் உடம்பை பாருங்கள் சார், எப்படி இருக்குது? ரிலாக்ஸாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா? இதை யார் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் ஜேக்கப்சன். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என் மைண்டு ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது, எமோஷனலாக ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, இப்படி வெளில வர முடியல அப்படின்னா அவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் பாடியில் சேஞ்சஸ் பண்ணால் மைண்டில் சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறார். இப்போ எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்னால் மசாஜ் பண்ணால் சரியாகுது இல்லைங்களா? மனசுக்குள்ளே வலி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, எப்படி வெளில வருது தெரியாது. உள்ளே போய் மசாஜ் பண்ண முடியுமா? அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நீங்கள் சிஸ்டமேட்டிக் ப்ராக்ரஸிவ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு பேர். ஜாக்கப்சனோட ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு பேர் இப்போ நீங்கள் பண்ணது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 20 மினிட்ஸ் திரும்ப அப்படியே ஒரு சைக்கிளை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேணாம், உட்காந்த இடத்துலேயே பண்ணலாம். உட்காந்த இடத்துலேயே பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மசில் செட்ஸாக டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். அப்படியே வரிசையாக பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ 3 கவுண்ட் பண்ணிங்கல்ல, அடுத்து 5 கவுண்ட்டு, அடுத்து 7 கவுண்ட் வரைக்கும் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். இப்போ கோவம் வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. அது காரணம் என்னென்னா, நம்மகிட்ட 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது சார். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இங்கே எல்லாம் ஒரு பாம்பு வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு அலர்ட் ஆகி ஒரு மாதிரி இது பண்ணுறது தெரியுங்களா? அதே மாதிரி கோவம் வரும்போது என்னென்னா, உங்கள் கார்டிசால் லெவலில் அட்ரிலின் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அட்ரிலின் வந்து ரொம்ப பிளட்டில் ஜாஸ்தி ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும் நமக்கு தெரியாது. அதை குறைக்கணும். அது என்ன ஆயிருக்கு, நமக்கு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிலாக்ஸாக இருக்கணும்ல, அடுத்து நார்மலாக வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், 2 எக்ஸசைஸ். உதாரணமாக நான் என் தம்பி மேலே கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவனை அடிக்கிறதுக்கு தேடுவேன், எங்கடா இருக்கான்னு. சண்டை போடும்போது இல்லை என் பொருளை ஏதாவது எடுத்து உடச்சிடுவான், இல்லை ஏதாவது ஒழிச்சு வச்சிருவான்னு வச்சுங்க, விரட்டிக்கிட்டே இருப்பேன். அவன் பிடிபடாமல் ஓடிட்டே இருப்பான். எங்கள் அம்மா எல்லாம் வந்து பிடிச்சி நிப்பாட்டாங்க, சட்டையை பிடிச்சி அப்படியே கொத்தோடு நிப்பாட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு அவன் என்னதை உடச்சி அடிக்கணும். அவனை அடிக்கணுமா இரு. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, செம்பில் தண்ணி வந்து குடிக்க சொல்லுவாங்க. நீ அடி, அவனை அடிக்க வேணாம்னு சொல்ல, தண்ணியை குடின்னுவாங்க. தண்ணியை குடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம இல்லை அப்படியே ஒரு மாதிரி காமாக இருந்துறீங்களா? அதுதான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறது. யார் மேலேயாவது கோபம் இருந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், ஒரு செம்பு தண்ணியை குடிங்க, ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிங்க. ஒன்று. 2வது, நல்ல மூச்சை உள்ளே எடுத்து வெளில விடுங்க. சரிங்களா? இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடலாம். எஸ் சார். வராரு. ஆமாம். அந்த மொமெண்ட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க சார், நீங்கள் இவர் தான் புத்தர் இல்லை, அவர் வந்து அவர் நிறைய பேர், நீங்கள் அவர் மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள நிறைய பேர் அப்படி தான் இருப்பான் சார். இப்போ உங்கள்கிட்ட நான் பேனா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், வாங்கினா யாரோட சார்? அப்போ நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. ரியாக்ஷன் வந்து அதை ரெகுலேட் பண்ண தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அவர் திட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் 9 to 10 to 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திட்டுங்க. இருந்தாலும் முடியலைன்னா என்ன பண்ணுறது நம்ம? நான் அதுதான் சொன்னேன், நீங்கள் அதுக்கு வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிடணும். ஒரே நாளில் வந்துடாது சார். நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் திட்டி பார்க்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பார்த்தீங்களா, கௌதம புத்தர் ஆகுன்னு சொல்கிறார் உங்களை. நான் சொல்லலை, நீ போய் பாருங்கள், அரச மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சார். நீ போய் உட்காந்துருங்க சாயங்காலம். இங்கே பாருங்கள், அந்த மொமெண்ட்டில் மட்டும் நம்ம வேற மாறிடுறீங்க, அதுக்கப்புறம் புத்தராக தான் இருக்கீங்க. ஒரு செகண்டு. ஓகே சார். பேசக்கூடாது நம்ம அனுபவத்தில். ஓகே, ஒன்றும் இல்லைங்க சார், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சட்டை பண்ணிலாம் கிழிச்சிட்டு தள்ள இங்கே இது போய் பார்த்துருக்கீங்களா? மனநல பிரச்சனை இருக்கவங்க, அவர் உங்களை திட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் நீங்கள் ஏன் திட்ட நான் உங்களை திட்டினா திட்டுறீங்கல்ல, ஏன் அவனை திட்ட மாட்டேன்றீங்க? சார் அவன் சட்டை நல்லா போட்டிருக்கேன், அந்த மாதிரி இருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க, நிறைய பேர் நம்ம வெளில காட்டாமல் என்ன பண்ணுறோம், நல்ல சட்டையை போட்டு இருக்கோம், அவ்வளோதான். என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன்.
என் ஒய்ஃப்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நம்ம என்ன சரி பண்ணி ஹீல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது ஹீல் பண்ணால் தான் நம்ம சரியாக முடியும் சார். டன் சார். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்து மறந்துட்டேனே. நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொன்னேன், எதுக்குன்னு சொன்னேன் மறந்து போயிட்டேன். சார் எதாவது எடுத்து கொடுக்குறீங்களா சார்? ஜேக்கப்சனுக்கு அடுத்து ஒன்று ஞாபகம் வந்தது சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆங்கர் இதுக்கு வந்து சார். தேங்க்யூ சார், பரவாயில்ல, என்னையோட அலர்ட்டாக இருக்காங்க. ஓகே, கடைசி எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார் 3 காம்போனண்ட்டு தான் முக்கியமானது. 3மே ரப்பர் பேண்ட் மாதிரி, இங்கே அடித்து அங்கே வலிக்குன்ற மாதிரி. இந்த ஒரு படம் வந்து தெரியுங்களா, அமிதாப் மாமான்னு ஒரு படம் வந்திருக்கும். இங்கே அடித்தோன்னு அங்கே வலிக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே அடித்தா அதே மாதிரி தான் இங்கே நம்மளை கவனிங்க. 3 காம்போனண்ட்டு. இப்போ என்னால் இது வந்து எமோஷன்ஸை சரி பண்ண முடியலை, என்னுடைய மைண்டில் வரக்கூடிய சிந்தனைகளை மாற்ற முடியலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம பிஹேவியரை மாற்றலாம். பிஹேவியரை மாற்றுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு வழி இருக்குது சார். அந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் அமிக்குடி, AMYCUDDY. கூகுளில் போட்டால் முதல்ல அவங்க வீடியோ தான் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் போகிறாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க சார், பட்ட பேர் வச்சு கூப்பிடாந்துறீங்களா, டேய் ஒல்லியா, டேய் கருப்பா, வளைஞ்ச காதா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். நம்ம கோபம் ஜாஸ்தி வரும். இதுக்கு பேர் டீசிங்னு பேர். பொண்ணுங்களை பண்ணால் அதுக்கு பேர் ஈவ் டீசிங். பசங்களை பண்ணால் அது வந்து புல்லிங் அல்லது ஹராஸ்மெண்ட்டு, கேலி கிண்டல்னு சொல்லுவோம். நம்ம இது பண்ணும்போது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம செல்ஃப் எஸ்டீம் குறையும். அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போகும்போது கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. முகமெல்லாம் பயங்கரமான தையல் போட்டிருக்காங்க. ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக கேலி பண்ணுவாங்களா, இந்த பொண்ணுங்க அடி போட்டு நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க சார், ரொம்ப கேலி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணாங்க, வீட்டிலே அடைஞ்சிக்கிறாங்க. ரூமை பூட்டிட்டு நீலாம்பரி மாதிரி காலேஜே போக மாட்டேன்னு இருக்காங்க. அவங்க எப்படி வெளில வந்தாங்க, எப்படி அவங்க செல்ஃப் எஸ்டீமை கூட்டினாங்கன்றதுக்கு வந்து பிஹேவியரல் டெக்னிக் பண்ணாங்க. அது நம்ம பண்ணலாமா, எல்லோரும் பண்ணலாமா சார்? ஓகே, எல்லாம் எழுந்து நில்லுங்க சார், எழுந்து நில்லுங்க. இப்போ நான் நிற்கிற மாதிரி பண்ணணும் போஸ். இடுப்பில் கை வச்சுங்க, தலையை நேராக வச்சுங்க, 2 கை நல்லா இடுப்பில் வச்சுங்க சார். இப்போ எப்படி ஃபீல் பண்ணால், இந்த உலகத்திலே நீங்கள் தான் ராஜா. யூ ஹேவ் டு ஃபீல் தட். நல்லா ப்ரைடாக 2 கை வச்சுங்க. இந்த சூப்பர் மேன் பார்த்துருக்கீங்களா, இப்படி தான் இருப்பார், உங்களை மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவரோட நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகே, இது இங்கே எவ்வளோ நேரம் இருக்குன்னா 2 நிமிஷம் இருக்கணும். இது ஒரு போஸ். இப்போ அடுத்து சொல்ல போகிற போஸ் கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டம்தான், வேறு வழியில் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் வைங்க சார். டபுள்யூலாம் வருது சில பேருக்கு. ஓகே, கை கீழே போட்டுருங்க சார். அப்படி உங்கள் சேர் மேலே உட்காந்துங்க. சேரில் உட்காந்துட்டு கால் மேலே அப்படி கால் போட்டுங்க சார். இப்படி கையை பின்னாடி வச்சுங்க, ஒரு கையை. ராஜா பகதூத் மாதிரி இருக்குங்களா? ஓகே, இந்த மாதிரி வச்சுங்க. நான் 2 நிமிஷம் நீங்கள் இது பண்ணணும். ஏன் நான் 2 நிமிஷம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்க இல்லையா, டீயில் சர்க்கரை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் சார், இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் போடும். திரும்ப பத்தலை என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் போடுவோம் இல்லைங்களா. அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் வர்றது வரைக்கும் நம்ம சக்கரை போடுவோம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் உடம்புல இன்டர்னலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மினிமம் 2 நிமிஷம் பண்ணணும். மினிமம் 2 நிமிஷம் பண்ணணும். அப்போ தான் அது நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் ஆன்ஷியஸாவோ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ என்ன பண்ணணும், பிஹேவியரல் டெக்னிக்னு பேர். இதுக்கு பேர் பவர் போஸ்னு பேர். இந்த அம்மிக்குடி என்ன பண்ணாங்கன்னு ரொம்ப கேலி கிண்டல் பண்ண, ரொம்ப டவுன் ஆனாங்கல்ல, அது எப்படி வெளில வந்தாங்கன்றதான் அது. நீங்கள் நாங்கள் பெரும்பாலும் இந்த பாருங்கள், ராஜா பகதூத்தாவே மாறிட்டார் சார். ரொம்ப நல்லது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. நீங்கள் ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணோம், ஜென்ஸ் போகிறத அலோவ் பண்ணுறாங்களா நம்ம கல்ச்சரில், பொண்ணுங்க போகிறத அலோவ் பண்ணுறீங்களா? பார்த்தியா கால் மேலே கால் போட்டு எவ்வளோ திமிரா, சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் தேவைப்படும், அவங்க செல்ஃப் எஸ்டீம் தேவைப்படும் இல்லையா. இன்னொன்று, அவங்க பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான். நான் அந்த ஒரு வார்த்தை இருக்குது, ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே. நமக்கு தான் ஓகே. நீங்கள் அதை தான் சொன்னேன், படக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்
சார் வேணும்னே பணத்தை கொடுக்க வராங்க, நீங்கள் ஏன் வாங்குறீங்க? அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. சார் நல்லா கவனிங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த டைல்ஸ் கலர் என்னால் மாற்ற முடியுமா? இந்த இடத்துல இப்படி இருந்துக்கிட்டே முடியாது. சில பேரை மாற்ற முடியாது, சரிங்களா? இப்போ அது சொல்லுவாங்கள்ல, உங்கள் அந்த சொல்லுவாங்கள்ல தலை விதியா என்னது கர்மான்னு நினைக்கிறேன். அமேசிங் சார். வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்தவங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆனாலும் தான் சரி, நம்மளை மாற்றிக்க வேண்டியது நம்ம மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுடைய பர்செப்ஷனை மட்டும்தான் நம்மகிட்ட மாற்ற முடியும். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதோட முடிஞ்சுங்க. இப்போ நம்ம வந்து சார் உங்களுக்கு தான் இந்த எக்ஸசைஸே சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். இல்லை சார் சொல்லுங்கள் சார். சரி, சாருக்காக தான் நான் ஒன்று கவனிங்க சார். அவருக்கு தான் நான் சொல்ல வந்தேங்க, சாருக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நிகழ்வு தான் சார் எனக்கு நடந்தது. சார் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார். எல்லோரும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, அவரை பேச விடியான்றாங்க. சொல்லுங்கள் சார். பஸ் சரிங்க சார். ரெண்டு பேர் உட்காந்து ஓகே ஓகே இப்படி இருக்காங்க. நம்ம அது ரொம்ப கடுப்பாக வருது நமக்கு இல்லையா சார்? இப்போ நான் இதே எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன் சார். நல்லா கவனிங்க சார். இதே மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வெளில வந்தோன்னு சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் ரொம்ப எனக்கு வந்து இது வரைக்கும் பாராட்டினீங்களோ இல்லையோ, இதுக்கு ரொம்ப பாராட்டுவீங்க நான் நம்புகிறேன். ஒரு முறை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் பையனை போய் ஸ்கூலில் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், அப்போ நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்லாம் கிடையாது, நான் கையில் கட்டி சும்மா இருக்கும்போது ஃபோன் வந்துருச்சு, போய் அங்கே போய் கூப்பிட்டு வந்துருங்கன்றாங்க. நான் போகிறேன், வாட்ச்மேன் வந்து நிற்கிறாப்புல. சார், ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வந்தால் உள்ளே போகலாம் சார், நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாதுன்றாரு. நம்ம விட்டுருவோமா? வாட்ச்மேன் சொன்னால், செக்யூரிட்டி சொன்னால் என்ன சொல்லுவோம் சார்? நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பணம் கட்டிக்குன்னு தெரியுமா, நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட சண்டை போட்டு நான் உள்ளே போகிறேன். எல்லாருமே அதான் பண்ணோம், நானும் அதான் பண்ணேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பையன் கூட படிக்கிற பசங்க, என் பையன் நிற்கிறான். இந்த பக்கம் என் பையனை கூப்பிட வந்த பேரண்ட்ஸுக்கு சில பேர் இருக்காங்க. உள்ளேருந்து ஒரு கோஆர்டினேட்டர் மேடம் வர்றாங்க. வந்து இந்த கண்ணாவனான்னு திட்டுறாங்க. உனக்கு அறிவு இல்லையா, அவனும் சொல்கிறாங்கல்ல, காமன் சென்ஸ் இல்லையான்னு என் பையன் முன்னாடி திட்டுறாங்க. பையன் பார்க்குறான், பையனோட கிளாஸ்மேட்ஸ் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் சார்? நீங்களா பரவாயில்ல எந்திச்சு உட்காருன்னு சொன்னாங்க. எனக்கு இவங்க என்ன பண்ணான்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து அவங்க மேலே என்ன வரும் சார்? ஒருவேளை அவங்க சண்டை போட்டேன்னா என்ன ஆகும் சார்? பையனோட எஜுகேஷன் போச்சு, அவ்வளோதான். ஒரே ஒரு நிமிஷம் கோவப்படனா முடிஞ்சு, க்ளோஸ். இப்போ நான் என்ன எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நான் அங்கேருந்து வெளில வந்துட்டேன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் சார்? அவங்க என்னை திட்டினாங்கல்ல, எனக்கு என்ன பண்ண தெரியுமா, சண்டையில் பெரும்பாலான பேரில் வந்து உள்ளே கோவம் வச்சு கங்கு நீங்கள் உள்ளே வச்சுட்டே இருக்கீங்க. நான் சொன்னேன்ல, நெருப்பு வந்து நிறைய பேர் மேலே கோவம் இருக்குது பார்த்தீங்களா, பொறாமை இருக்கிறது எல்லாமே நீங்கள் நெருப்பு உங்கள் உடம்புல வச்சுருக்க மாதிரி. அதை தூக்கி போட்டால் தான் நீங்கள் ஒழுங்காக இருக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்களை எப்போ பார்த்தாலும் எனக்கு இரிட்டேஷனாக இருக்கும், பயங்கர கோவமாக வரும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா என்னை திட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டேன். அந்த மேடம் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இது நடக்கவே இல்லை, நல்ல கவனி, இது எதுவுமே நடக்கலை. அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும் சார். அப்போ என்ன பண்ணுறேன், இது நடந்து 2016 நடந்தது. அதுக்கப்புறம் 5 முறை அந்த மேடத்தை பார்த்துருக்கேன். எனக்கு என்ன தோணும், காலில் விழுந்தால் தான் தோணும். நல்லா கவனிங்க, அவங்க திட்டுனது எனக்கு வரவே வராது. ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், அங்கே காக்னிட்டிவ் ரீஃப்ரேம் பண்ணிட்டேன். நான் இப்போ எல்லோரும் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன் சார், எல்லாம் கண்ணை மூடிக்கிங்க. யார் மேலாம் கோவம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் ஒய்ஃபுக்கு நான் நிறைய முறை நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருக்கு மேலே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் பண்ணிக்கங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃப் பண்ணாலும் தப்பு கிடையாது, சரியா? இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த பலூன் வெடிக்க போகிற நேரத்தில் காற்றை வெளில விடுற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊதலாம். ஓகே, சில பேர்லாம் சார் ஒருத்தர் கண்ணை மூடி, அவர் மூடி இருக்கிறத பார்த்தா யாரே வெளுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ எனக்கு 2 நிமிஷம்லாம் பத்தாது, எனக்கு 2 மணி நேரம் வேண்டுறாரு. தாராளமாக பண்ணலாம் சார். நீங்கள் போய் நீங்கள் லிஸ்ட் எடுத்துருங்க, யார் மேலாம் கோவம் இருக்கும், எதுக்கெல்லாம் கோவம் இருக்கும், லிஸ்ட் எடுத்து உட்காந்து என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி ரீஃப்ரேம் பண்ணிவிடுங்க. சார் சொல்லுங்கள் சார். திட்டுறாங்களா சார்?
இல்லை சார் எனக்கு நீங்கள் அன்புன்னு சொல்லும் போது எனக்கு நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியும் சார். ஆமாங்க சார். போவோம். ஓகே ஓகே சார், வரேன். சரிங்க சரிங்க சார். வராது வராது, நீங்கள் அவங்க ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா என்ன பண்ணணும் தெரியுமே. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, தினமும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சார் உங்கள் சீனியர் ஒருத்தர் சூப்பர் டெக்னிக் ஒன்று பின்னாடி சொன்ன கவனிக்கலைங்களா? கையை காலான்னு நினச்சிக்கன்றாரு. நீங்கள் கவனிக்கல. நீங்கள் காலையை கூட காலம் நினைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஓகே சார். ம், ஆமாம் ஆமாம், போயிட்டீங்க, நின்ட்டாங்க. ஓகே. ம் ம் ஓகே. ம் ம் ஓகே ஓகே. இல்லை அவங்க கரெக்டாக தானே சார் சொல்லியிருக்காங்க. ம் ம் ஊர்வலம் கிரிவலம் போயிட்டீங்க, சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டீங்க போல இருக்கு. அப்போ நீங்கள் வந்து காரணம் வேறு யாரும், நீங்கள் தான் எல்லாமே காரணம். பிரச்சனை ஆமாம். இல்லை நீங்கள் சொல்லும் போது பூரா பார்த்தீங்களா சார், நீங்கள் 3 இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்க. வரும் வரும். அது காரணம் யார் சார், நீங்களா அவங்களா? இல்லை வரேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்போம். நீங்கள் தான் காரணம். அப்போ உங்களுக்கே தெரியுதுல்ல எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு. அதை நீங்கள் என்ன பண்ண மாற்றிக்கிங்க, அவ்வளோதான். சரிங்க சரிங்க சார். ஆமாம், உங்கள் நல்லது தானே தான் சொல். ஆமாம், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆசையெல்லாம் பாதி தான், 50% தான் சார். எஸ் சார். இங்கே மைக்கு காணோம். அமேசிங் சார். சார் அவங்க ஆன்சர் சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அவர் இவ்வளோ நேரம் பேசுனதை ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க. நீங்கள் கவனிக்கலப்ப. தீதும் நன்றும் பிறதர வாரான்ட்டார் சார். ஆமாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு பழமொழி சொன்ன ஞாபகம் இருக்கா சார்? மொசை பிடிக்கிற நாய் தெரியுதா? என்ன தெரியுது சார்? ஓகே, அதே மாதிரி நான் வரும்போது சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த வேர்கள் நிகழ்வுகள் வந்து ஓல்டேஜ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்கன்னு பார்த்தேன், பூரா வெந்நீரே ஊற்றிக்கிட்டு இருக்காங்கன்னாரு. நான் நம்புகிறேன் தண்ணி ஊற்றுனேன். உண்மையா? ஓகே, தேங்க்யூ. உங்கள் கைதட்டலாம் வந்து நான் ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், தனிப்பட்ட கேள்விகள், சில விஷயங்கள்லாம் வந்து உளவியல் சார்ந்த இந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நமக்கு இன்னும் வந்து 7 நிமிஷம் இருக்குது சார். ஆமாங்க சார். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் சார் 3 பண்பு இருக்கான்னு உங்கள்கிட்ட பார்த்துக்கணும் சார். அதாவது ஒருத்தவங்க முகத்தை பார்த்துட்டு இவங்க, நான் ஒன்றும் இல்லைங்க சார், இந்த உதாரணம் தான் சொல்கிறேன் சார். நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. எங்கள் கைடை திட்டாரு, நான் சப்மிட் பண்ணுற டேட்டு டிலே ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், நான் எப்போயுமே ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணி ஹலோ அம்மான்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா அடுத்த முறை என்ன சொன்னது தெரியுங்களா? என்னடா பிரச்சனை உடனே சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? என் முகத்தை பார்க்கல, குரல்.
அப்போ இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னா, ஒருத்தவங்க முகத்தை பார்த்து அவங்க வாய்ஸை பார்த்து என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு நிறைய பேர் தெரியறதே கிடையாது. எல்லா முகமும் மாஸ்க்கை போட்டு அலையிறோம். நம்ம முகத்தை பார்த்துட்டு என்ன ஃபஸ்ட்டு சார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எமோஷன்ஸ். ரெண்டாவது, நம்மகிட்ட வரக்கூடிய சார் சொன்னாங்களே, கோவம் வருது வண்டி போகும்போது, அடுத்தவங்க பார்த்தா இரிட்டேஷன் ஆகுதுன்றாங்களே, இதை ரெகுலேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை சார், கோவப்பட்டு திட்டேன்னா திரும்ப அவன் என்னை திட்டுவான்ல, அது அப்படியே நிற்குமா, திரும்ப போயிட்டே இருக்கும். அப்போ யார் காரணம்? அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு மனம் பிறழ்வு உள்ள ஒரு ஆள் திட்டினா நம்ம ஒதுங்கி போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா இருக்கும் சட்டை போட்டுருக்கேன், உள்ள மனப்பிறழ்வு நினச்சி ஒதுங்கி போயிடுங்க, அவ்வளோதான். இதான் ரெண்டாவது ரெகுலேஷன். நம்மளை சுற்றி உள்ள எதையும் மாற்ற முடியாது. மூணாவது சார், மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸில் நமக்கு வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய தெரியும், பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. எந்த எமோஷன் தெரியும்னா ஒரே ஒரு எமோஷன், கிராட்டிடியூட். யாருமே உங்களை பாராட்டல என்ன பண்ணுங்க, டெய்லி சாயங்காலம் உட்காந்துங்க ஒரு 5 நிமிஷம். உங்களுக்கு எவ்வளோ யாருக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே டெய்லி 5 நிமிஷம், அன்றைக்கி பண்ண நல்ல விஷயங்கள்லாம் பாராட்டுங்க. டேய் நீ தான் பெரிய ஆள், நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு 2 நிமிஷம் பாராட்டுங்க, நல்லா வந்துடும் சார். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் பண்ணுற ஒரு ஆள் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் சார். பண்ணாத ஆட்கள் எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்காது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. புத்தர்கிட்ட தான் கேட்கணும் மேடம். நீங்கள் தவறான ஆள்கிட்ட கேட்குறீங்க. இல்லை ஆமாம் சார், அங்கே பாருங்கள் அவர் ஆன்சர். நான் வந்து யாருமே இதுக்கு வந்து ஆசையை கட்டுப்படுத்த வேணாம். நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டுங்க எது தேவை. நீங்கள் நீடு இல்லை நீடு நமக்கு வந்து தேவைன்னு ஒன்று இருக்குங்க மேடம், அதை வந்து லிஸ்ட்டு போட்டு எது தேவையோ அதை மட்டும் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். நல்லா இருக்குன்றது நல்ல ஆசை தான், அது தப்பு கிடையாது. அடுத்தது நல்லா இருக்கக்கூடாதுன்றது ஆசை தான், அது இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்களா. ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ரெகுலராக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணாலே நீங்கள் அது நல்லா வரணும். ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்னோடய அறிவு கெட்டின வரைக்கும். எஸ் சார், வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? போது விடியா நாங்கள் போனோன்றீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசியாக ஒரு ஐஸ் பிரேக்கோடு நான் முடிச்சிக்கலான் இருக்கேன். சரிங்களா? எத்தனை வருஷமா சார்? நான் வந்து காலேஜ் வந்து 2008 டீச்சிங் வந்தேன் சார். அமெரிக்கன் காலேஜில் 2018 இருக்கேங்க சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில். நான் வந்து அண்ணா நகர் மாதிரி அம்பியா தேட்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஆப்போசிட்டில் கவுன்சிலிங் சென்டர் வச்சுருக்கேன் சார். எல்லோ பாண்ட் கவுன்சிலிங் சென்டர்னு. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அனுப்பிச்சி வைங்க. அப்படி வேறு எங்கேயாவது ட்ரைனிங் போகணுன்னு ரெஃபர் பண்ணுங்கள். அந்த மாதிரி போய் கேட்டேன், நல்லா பேசுகிறாப்புல, நீங்களும் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம் சார், மகிழ்ச்சி சார், தேங்க்யூ. ரொம்ப எல்லோ பாண்ட் நீங்கள் இப்போ எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம், நான் சொல்கிறேங்க, அது பண்ணலாம். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? இப்போ நம்ம வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ வந்து NSS கிளாப்னு சொல்லுவாங்க, நான் சொல்லி தரேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். 1 2 3 1 2 3 1 2 3 பண்ணலாமா? ரெடி? தேங்க்யூ சார். இந்த கிளாப் பண்ணீங்களா யாருக்கு தெரியுங்களா? காஜிராஜன் சார் வாங்க, இதில் ப்ளீஸ் கம். இவர் தான் இந்த நிகழ்வு ஆரம்பித்தவர். எனக்கு ஃபோனை போட்டு அடிக்கடி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பேசுங்கன்னு சொன்னவர் நீங்கள் தான். ரொம்ப நன்றி சார், நன்றி. சார், இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சார். நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சி வந்து செப்டம்பர் 28 சார். அனைவரும் தவறாமல் வந்து கலந்துக்குங்க சார். நன்றி சார், அனைவருக்கும் நன்றி சார்.